இவர் வந்து நத்தம் இவர் பாலசுமந்தம் என்ன என்ன சொல்லுவோம் இல்லை செட்டில் சேர்ப்போம் இவர் வந்து நீங்களே பேசிட்டு சொல்றீங்களா? அரசாங்கம் 3 பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு பிடிப்படும். நம்மெல்லாம் ரோட்டில் கலந்துருக்கோம், உணவு வரோம், மழை வரோம், போகிறோம், அது மாதிரி சூழ்நிலை இருந்தது. நமக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தும் மிக மிக போராட்டம். அந்த பிச்சைமுத்து தலைவர் எங்கள் ஐயா தான் செயலாளர். அப்போ நாங்கள் டெல்லி வரைக்கும் பேசிக்கணும். விஆர் கிருஷ்ணகிரி தேசிய தலைவரை வச்சு அப்போ வெங்கட்ராமன் ஜனாதிபதி இருக்கும்போது நம்ம தேசிய தலைவர் வந்து அவர் அந்த நேரத்தில் எல்லாம் அப்போ விபி சிங் கவர்மெண்ட் நம்ம எங்கள் ராயலி பண்ணுறது டெல்லி போகிறதுக்கு ராஜ் பண்ணது ட்ரெயின் வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தார். அப்போ ரயில்வே அமைச்சர் தொழிலாளர் அமைச்சர் வந்து ராமதாஸ் பாஸ்வான் நமக்கு மத்தியில் ஓரளவுக்கு நமக்கு சொல்ல கால் கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. இங்கே உள்ள அரசாங்கமும் நம்ம சொல்கிறது அப்பப்போ புகைப்படத்துலேருந்து ஒரு கூட்டம் போடுவோம், ரேலி பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து சுண்டுனோம்னா சென்னையில் வந்து ஒரு 20,000 பேர் ஒன்றா சேர்ந்துருவோம். நம்மளுமே அடக்கணும் வைக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தான் முத்தரப்பு கமிட்டிங்கிறது முதலாளி அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி எடுத்து நமக்கு எல்லாம் வாங்கணுங்கிறது காலத்துக்கு அது நான் ஒரு சிறிய அவ்வளோதான். சார் என்ன ஒர்க்? நான் இப்போ தொழிலதிபர், சினிமா புதுப்பில் இப்போ அப்போ வந்து தொழிலாளர்களுக்கு அண்ணன் பண்ண நாங்கள் தான் ஆகும்னா மவுண்ட் ரோட்டில் 2 லாரி இறக்கி தோசை போட்டுருவோம். இந்தியாவிலேருந்து எல்லாம் அளவு உட்காந்துருக்காங்க. அப்போ நாங்கள் பண்ண மாதிரி போராட்டம் இதெல்லாம் யார் பண்ணுறாங்களே எனக்கு தெரியாது. நினைச்சா அந்த இடத்துல தான் பண்ணி வச்சுருவோம். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையிடம் பெருமைக்குவாங்க. இப்போ நல்ல நமக்கெல்லாம் மேசிரிக்கா கூட அந்த பேசிட்டு வெளில போயிருக்க அப்போ இல்லை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் என்ன அறிவும் பண்ணுறது காரணம் பண்ணணும். கீழாக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் பெட்ரோல் இயக்கி வச்சு சரி. இப்போ அது ஒரு சினிமாக்காரர் அவர் நிறைய சினிமா இதோட எடுத்துட்டாரு. நான் படம் ரிலீஸ் பண்ணி சின்ன பண்ண பெரிய பண்ண நார்த் சென்னையில் இருக்கிற எல்லா மந்திரியும் இவங்க வீட்டுக்கு போய் தான் போவாங்க. அதான் அட்ரஸ் நமக்கு அந்த மாதிரி எல்லாமே நீ போட்டு நாங்கள் ஒரு பத்திரிகை கொண்டு எடுத்துகிறோம். வீரத்தலைமுறை ஒரு பத்திரிகை டோட்டல் தமிழ்நாடு பூரா இருக்குது. உங்களுக்கு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கள் பிஆர்ஓலேருந்து திருப்பதிலேருந்து குறைஞ்சி 20 பேர் இருக்கான். அது மாதிரி எல்லாமே இந்த புத்தோட்டத்தில் எல்லாருக்கும் நம்ம என்ன அடுத்துள்ள தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் டி. முருகன் அவர்கள் உரையாற்றுவார். மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் வளர கட்டிட தொழிலாளர் ஒற்றுமை. நமது தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்தும் வந்து சேர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பாக நமது பொதுச்செயலர் நம்ம தொழிலாளர் சங்கத்துக்கு தாயாக விளங்கும் நம்ம பொதுச்செயலர் அண்ணன் சுப்பு அவர்களே வருக வருக. மாநில பொருளாளர் அவர்களே கதிரவன் அவர்களே வருக வருக. சுப்பன் நயனப்பன் அண்ணன் அவர்களே வருக வருக. அவர்களே வருக வருக. பிச்சைமணி அண்ணன் பிச்சைமணி அவர்களே வருக வருக. மாநில துணைத் தலைவர்
அண்ணன் குமார் அவர்களே வருக. நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக அனைத்து மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளே, நமது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களே, நத்தம் ஆறுமுகண்ணன், திண்டுக்கல் அடுத்த கூட்டத்துக்கு அனைவருடைய விழாசத்தையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு நம்ம விரிவாக பேசலாம். இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட சேலம் மாவட்ட செயலாளர் கண்ணன் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பாடு ஒரு அவ்வளோ எழுச்சியாக இருந்தது. நம்ம தொழிற்சங்கம் கட்டிட தொழிலாளர் சங்கம்னாக்க எல்லாமே நம்மளை வந்து அதாவது கீழ்த்தரமாக, அதாவது ஒரு இலக்காரமாக, ஒரு இழுத்தரமாக பேசுவாங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த அன்றாட கூலி வர உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கமா அப்படி இப்படிலாம் பேசி நம்ம தொழிற்சங்கம் நம்ம எங்கள் டிரான்ஸ்போர்ட் இருக்க ஒரு தொழிற்சங்கம் சோமராஜ் ஒரு மாநில பொதுச்செயலாளர் இருக்காரு. அவர் சொல்லுவார் எங்களை உங்களுக்கு ஒரு அமைப்பா, உங்களுக்கெல்லாம் யார் உங்களுக்கு நிரந்தர தொழிலாளியே கிடையாது, உங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்து எங்களை விரிவாகப்பட்ட ஒரு அமைப்பை இன்னைக்கு அரசியல் கட்சியிலிருந்து அனைத்து அரசாங்கமும் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் பெற்று அந்த அண்ணன் பொதுச்செயலாளர் சுப்பானந்தன் அவர்களுக்கு என்றால் அதோடு மட்டுமல்லாத நான் இப்போ தற்சமயம் முக்கியமாக பேச வந்தது என்னன்னா, நம்ம கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு என்று நான் ஒரு கட்டிட ட்ரைனிங் சென்டர் வந்து இந்தியாவிலே கூட இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பொதுச்செயலாளர் வந்து நம்ம பில்டிங் சென்டர், அதாவது பில்டிங் சென்டர்னா தொழிலாளிக்கு பயிற்சி மையம் அமைக்க ஒரு இடம் வாங்கினாரு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்பாக, 40 வருடம் கூட சொல்லலாம். 1988, 89, 90 காலகட்டத்தில் அரசாங்கத்திட்ட ஒரு முறையிட்டு ஒரு இடம் ஒன்று நமக்காக வாங்கியிருக்காருன்னா வேற யாராலும் செய்ய முடியாத பெரிய சாதனை. அது வந்து அனைத்து நம்ம தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அது செஞ்சிருக்காரு. அந்த தொழிற்சங்கத்து சம்பந்தமாக தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாட்டி நம்ம மதுரை தம்பு மையத்தில் ஒரு மீட்டிங் பேரணி எடுத்தோம்னா ஒரு 4-5 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு அரசியல் கட்சியில் கூட அந்த அளவுக்கு கூட்டம் சேர்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம பொதுச்செயலாளர் சேர்த்தாரு. அப்படியே சங்கத்தை சும்மா அந்த கட்டிட மையத்தை ஒரு குழுவாக பயன்படுத்தி இது நமக்கு எல்லாரும் ஒரு சங்கத்திலே ஒரு அதாவது என்னது விரிசல் ஏற்படுத்தின நிலைமையில செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் அந்த கட்டிட மையம் நமது தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்ட்டு பொதுச்சாலையத்தோட எங்ககிட்ட, அதாவது நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் விளக்க வேண்டும் என்று எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக பொதுச்செயலாளர்களை கேட்டுக்கொண்டு அந்த கோரிக்கையை ஒரு முற்றுப்பெளியோட வச்சிடணும். அந்த பில்டிங் சென்டர் வந்து நம்மளுடைய கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு உட்பட்டதா இல்லை அது தனியா அப்படின்றது அது விளக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்லாத எங்களுடைய தொழிற்சங்க நம்ம கேள்வி இந்த அந்த கட்டிட பில்டிங் சென்டர் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, இதில் சொல்லிடுறேன். அந்த பில்டிங் சென்டர் என்ன இருக்கு அப்படியே எட்ட போறாங்க. அந்த பில்டிங் சென்டர் வந்து இப்ப பேசுறது உங்களுக்கு கேக்குதா? வார்த்தை சுத்தம் இருக்கா? கிளியரா இருக்கா? அந்த பில்டிங் சென்டர் வந்து நம்ம தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்துக்கு பயிற்சி மையம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டதாக ஒரு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் அப்படின்னு நாங்கள் கருதிட்டு இருக்கோம். அப்படி கேட்டால் தர முடியாது. ஒரு சொசைட்டின்ற ஃபார்ம் தான் கொடுக்கணும். அது சொசைட்டின்ற ஒரு தனியை நம்ம தொழிற்சங்கத்துக்கு உட்பட்டது தான் சொசைட்டி. அந்த சொசைட்டி தான் பில்டிங் சென்டர்ன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருந்தாலும் நம்ம தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தினுடைய பிரதிநிதி பொதுச்செயலாளர் அண்ணன் சுப்பு அவர்கள் தான்
அவருடைய முழு உழைப்பால தான் அந்த இடம் கிடைச்சது. அதனால எல்லாருடைய உழைப்பு இல்ல எல்லாருடைய உழைப்புகள் இருந்தாலும் அது முக்கிய குறிப்பே நீங்க தான். நாங்களாம் எல்லாம் கல் இந்த கல் கடப்பாறை வந்து பெரிய கல் உடைக்கலாம், சுற்றி பாறை உடைக்கலாம். அந்த பேனா மட்டும்தான் அது என்ன செய்யணுமோ அதை செய்யும். அந்த பேனா வச்சு எங்கள் தொழிலாளருக்கு அந்த பில்டிங் சென்டர் உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த பில்டிங் சென்டர் சம்மந்தமா அண்ணன் விளக்கம் கொடுக்குறேன்னு இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கம் கொடுக்குறேன்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வழக்கு பற்றி நம்ம பெருசாக பேசுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகிடும். இப்போ நம்ம இது இஃபார்ம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வாரியம் அமைச்சு வாரியத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது எத்தனையோ தொழிலாளருக்கு இயங்கிட்டு இருந்தாங்க. அந்த தொழிலாளர் சொன்னாங்க இந்த ஓய்வூதியம் கூட வாங்க முடியாத முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையான கட்டிட தொழிலாளி முறையான அந்த கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் வரக்கூடிய ஓய்வூதியத்தை வாங்க முடியாம ஓய்வூதியத்தை, அதாவது இந்த அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட முதியோர் ஓய்வூதியத்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம சங்கம் வந்து அதாவது கலட்டி அதை விழிப்புணர்வோடு இல்லாமல் இருக்கிறதால இவ்வளோ கஷ்டங்களும் நம்ம முறையான லெவி நம்ம வாங்கி கொடுக்குறது நம்ம சங்கம் தான் பாடுபடுது. முத்தெடுப்பு நிறுவனம் அமைச்சு எப்படி இந்த தொழிலாளிகளாம் பணம் கொடுக்கலான்றது அதெல்லாம் வழிகாட்டு நம்ம பொதுச் செயலாளர் தான். இவ்வளவு சேர்ந்து நம்ம தொழிலாளி முழுமையாக பயனடையாம இருக்காரு. அதெல்லாம் அந்த இ-ஃபார்ம் சம்பந்தமாகவும் பொதுச் செயலாளர் பேசுவாரு, தெரிவிப்பாரு. அந்த இ-ஃபார்ம் வாங்கி ஏன்னா அனைத்து மாவட்டத்துக்கு நிர்வாகிகளும் அனைத்து கடைக்கோடி கட்டிட தொழிலாளிக்கும் அது பயனடைகிறது. அவங்க கேட்குற டைம்ல அது ஒரு வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தோட செயல்படுத்துறது நான் இந்த கூடுதல் வாயிலாக கேட்டுக்கிறேன். மெயினாக வந்து அந்த பில்டிங் சென்டர் இந்த தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு உட்பட்டது தான் அப்படின்ட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமா எந்த மாவட்டத்தில் விளக்க தெரிவிக்க நினைக்கிறா அதை தெரிவிக்கலாம். அது சம்பந்தமா மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் கண்ணன் அவர்கள் தமிழ் மாநில கட்டிட பொதுச் செயலாளர்களுக்கும் இங்கு வந்திருக்க அனைத்து மாநில செயலாளர் பொருளாளர்களுக்கும் சேலம் மாவட்ட சார்பாக நன்றி தெரிவித்து இந்த பொதுச் செயலர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் நடந்து என்று உறுதியாக நடப்பேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த திண்டுக்கல் மாவட்டம் பொதுக்குழுவே சொல்லும் என்ன முடிவுபடுத்துறத விட உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து அவசியம் சொல்லணும். ஏன்னா நம்ம இதோட இது கூட்டம் கொடுத்தது நம்ம இதோட 3-4 வருஷம் ஆகிடுது. அதனால ரொம்ப ஒப்புக்கொண்டு பேச போற கூட்டமா நம்ம நினைக்காது. தயவுசெய்து இது வந்து அவங்களுடைய உண்மையான உணவுகளை கடிகோடு கடல்கோடி தொழிலாளிக்கும் போய் சேர்ந்த அடிப்படையில் அவங்களுடைய பிரதிநிதித்தை நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதனால அது மனசில் வச்சுட்டு நம்மளுடைய அந்த மெயினான பில்டிங் அது யாராலும் வாங்க முடியாது. நம்ம பொதுச்சாளர் வாங்கியிருக்காரு. அது அது சம்மந்தமான நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய கருத்து சொல்லி ஆகணும். பொதுக்குழு இடம் முடிவு பண்ணோம்னா அது சொல்லிட்டு போட்டுக்கிட்டு கருத்து தான் தான் இருக்கும். இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் நம்ம நார்மலாக பேசுவோம் எல்லாருமே. இப்போ நம்ம வந்து எதுக்காக இப்போ பில்டிங் சென்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் இருக்கு. அது என்னன்னா இப்போ முன்னாள் தலைவர்னு சொல்லலாம் திரு நேரு அவர் என்ன பண்ணி எல்லாருக்கும் சொல்லி வச்சுக்கிட்டு என்னன்னா சென்டர் வந்து அவங்க தனியாக ஒரு பண்றாங்க, இது தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் அது தனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனோட கருத்துக்கள் யாருன்னா தெரிவிக்கணும்னா தாராளமாக தெரிவிக்கலாம். இப்போ அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம் இது போல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேல, பில்டிங் சென்டர் தனி, தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர்கள் தனி அப்படின்றாரு. என்ன சார் சொல்றீங்க? இல்ல அது முற்பாடு தான் இது அப்படின்னு சொன்னாரு. அது 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அது சில இதை திணிச்சு, அதாவது முன்னாள் தலைவர் நேரு அவர்கள் திணிச்சு நம்ம ஆளுங்களே ஒன்றா இருக்க விட்டுட்டு அதை 2வது போற மாதிரி எல்லாரையும் திணிச்சு அவங்களுக்கு தனியாக பிரிச்சு வச்சிருக்காரு. இதை புரியாத சிலர்லாம் வந்து நம்ம சங்கம் வேற அவங்க சங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உங்களுக்குள்ள யாராவது கருத்து இருந்தா தயவுசெய்து நேரில் வந்து பேசுங்க. முக்கியமாக கூடிக்கிட்டே இருக்குன்னா இந்த பொதுக்குழு எது கூடியிருந்தா அது பில்டிங் சென்டர் தனி,
தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் தனி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவரு. அது இல்லை, ரெண்டு ஒன்று தான்றது எங்களுக்கு தயவு செய்து இவங்க எங்கள் பூச்சல் அவர் புரிய வைக்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் அது எதிர்ப்பு கடிப்பூசல். ஆமா, எதிர்த்தரப்புக்கு இது வந்து ஒரு அவங்க மூஞ்சில கடிப்பூசுற மாதிரி தெரியணும். ஏன்னா எல்லாருமே குற்றத்தை தான் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்றாரு. ஏன்னா போலியா பொய்யான ஒரு தகவலை சொல்லி போலியா ஒரு நிறைய எலெக்ஷன் வச்சு நான் தான் தலைவர் எடுத்து வச்சிருக்காரு. அது இல்லைன்னு சொல்லி நாம இதே மண்டபத்துல 2023 வச்சு நாம தான் ஜெயிச்சிருக்கோம், நாம தான் தலைவர் செயலாளர் பொருளாதார போட்டிருக்கோம், இங்க தேர்ந்தெடுத்தோம், பொதுக்குழு தேர்ந்தெடுத்தோம். அது தயவு செய்து நீங்க என்ன கருத்து இருந்தா வந்து தெரிவிக்க. இது முக்கியமான கூட காரணமே இது ஒரு 40 வருஷமான இது பிரிட்டிஷ் எடுத்து அன்னைக்கு நிறைய என்ன நடந்தது, என்ன போச்சு, பணம் நமக்கு இல்லாதனால அந்த பணம் யார் கட்டது, எதனால கட்டது, அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் செஞ்சது அவர் தான், பொதுச் செயலாளர் செஞ்சது. இது இவ்வளவு தூரம் வந்து செஞ்சிருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தயவுசெய்து நீங்க எல்லாரும் என்ன கேளுங்க கேளுங்க, அவர் சொல்ல வந்தது கேளுங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன டவுட் தான் கேளுங்க. ரொம்ப நன்றி. நாம எல்லாரும் வந்து பேசுங்க. வாங்க கருத்துக்களை பேசுங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் வாங்க. சென்னை மாவட்டம் யார் வந்திருக்க? அனைவருக்கும் வணக்கம். இருக்கிற எல்லாருக்கும் வரவேற்பு சொல்லி நன்றி சொல்லிக்கிறோம். சென்னை மாவட்டம் சார்பாக மிக முக்கியமான கூட்டமாக மாநில ஆலோசனை கூட்டம் சேர்க்கணும். முக்கியமான காரணம் வந்து நமது திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் சொன்னது போல 40 ஆண்டு காலம் கொண்ட 3 ஆண்டு காலமான பிரச்சனைகளை தீர்வுக்காக இந்த கூட்டணின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அது வந்து அவருக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, இதில் வந்து 1 லட்சம் தொழிலாளர் இருக்காங்க. 1 லட்சம் தொழிலாளர்களுடைய மனசுல உள்ள குமரலை அவங்க பேசியிருக்கிறாங்க, அதுவே பேசியிருக்கிறாங்க, அதுவே சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம எதிர்த்தரப்போம் அவங்க பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நாமளே பேசிக்கலாம், நாமளே முடிவுலாம், எல்லாமே நம்ம தான் மெஜாரிட்டி. அதனால அவங்கள பற்றி இங்கே பேச வேண்டாம். இது அதான் சொல்லியாச்சு, நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இந்த 1 லட்சம் தொழிலாளர்களுடைய ஆசை, ஐயா ஏதாவது பண்ணுவாரா, செய்வாரா, அதில் 1000 சட்ட சிக்கல் இருக்குது, எவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது, எத்தனை அதுவும் தெரியும், முக்கியமான நிர்வாகி அனைவருக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் அதையே சொல்லி தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. தனிப்பட்ட தாக்குதல் நிறையா இருக்குது நம்ம பொதுச் செயலாளர் மேலே, தனிப்பட்ட தாக்குதல். அதே போல் அவரை நீக்கிறது மாதிரியே என்னை வந்து நான் சென்னை மாவட்டத்தில் நான் வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்ததுனால அவர் தவறாக பண்ணினார் அப்படின்னு சொல்லி என்னை நீக்கி வச்சுட்டு சென்னை மாவட்டத்தில் 3 வருஷமாக எந்த நடவடிக்கை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து சும்மாங்கிறத இந்த நேரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் அவர்களே என்னை நீக்கி வச்சுருக்காங்க. அவங்க நீக்கங்கன்னா அதுக்காக அதோட ஃபேமஸாக நம்ம இதே மண்டபத்தில் அந்த கர்ணனுக்கு எப்படி பண்ணாங்களோ, கர்ணன் போய் அவர் பண்ணாரோ, அந்த எனக்கு சொல்ல தெரியல, அதை விட ஃபேமஸாக அவரை கொண்டு ராஜா மாதிரி அவர் உட்கார வச்சு அதே அரியணையில் அவர் உட்கார வச்சு இன்னைக்கு அளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை பெருசாக எடுத்துக்குவார், அவருக்கும் தெரியும். அவர் இந்த ஒருத்தரோட மனசுலையும் அவர் இருக்காரு. அதே மாதிரி ஒருத்தரோட மனசோட நிலைமையும் அவருக்கு புரியும். யார் என்ன பேசுறாங்க நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவருக்கே தெரியும். அதனால எவ்வளவு சட்ட சிக்கல் இருந்தாலும் இந்த உங்களோட பிள்ளைகள், இந்த 1 லட்சம் பிள்ளைகள், இந்த உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுகளை கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைவே. நன்றி, வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் நான் குமாரன் பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
இது வந்து ஒரு 6 வருஷமா ஒரு போராட்டமா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி நடந்து ஓடிட்டு சில மாவட்டங்களில் வந்து மதுமைகளை தான் நம்புறாங்க, உண்மையை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த உண்மையை நாங்கள் கொண்டு வரதுக்கு பல நாள் பொதுச்செயலாளர்கிட்ட மாநில தலைவர் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு இப்போதான் நல்ல நேரம் வந்து போகிறது. அதெல்லாம் சீக்கிரம் ஒரு கூட்டத்தை போட்டு உங்களை எல்லாரும் இந்த அவசரத்தில் அழைப்பு ஏற்று இந்த உதவியாளர் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு மனமார்ந்த மாநில சார்பாக நன்றி தெரிவித்திருக்கேன். ஏன்னா நான் நினைச்சேன் இன்னைக்கு பதினாறுனா பொதுச்செயலாளர் தேதி மாற்றி வச்சேன். ஏதோ 10 பேர் கூட வர மாட்டேன் பார்த்தேன். பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு 60 பேர் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நான் என்ன சொல்றேன்னா, அங்கே ஒரு கூட்டம் ஓடிக்குது, எங்க அந்த பக்கம் ஒரு கூட்டம் ஓடிக்குது. அது என்ன ஒரு கூட்டமாக ஓடி வந்து தெரியாது. இப்போ நம்ம இங்கே என்ன பேசுறோம், இங்கே ஒரு ஆள் நம்ம தகவல் வந்துருக்கிறாரு. நம்ம என்ன பேசுறோம் அது போய் சொல்றதுக்காக ஒரு ஆள் வந்துருக்காரு, போய் எடுத்து போட்டுருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் வந்து ஒளிமறைவாக கிடையாது. நாங்கள் வந்து தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர்கள் உண்மையான தொண்டர்கள் தான். நாங்கள் யாரும் நிர்வாகி கிடையாது. ஒரு தொழிலாளர் நண்பர்கள், நாங்களும் ஒரு தொழிலாளி நண்பர்கள். அதுதான் தொழிலாளர் தான். நாங்கள் வந்து மாநில நிர்வாகி, நாங்கள் வந்து எங்கே தட்டிக்கிட்டு நாங்கள் சொல்ல கிடையாது. நாங்கள் வந்து உங்களை எப்படி சொல்ற சாதாரண தொழிலாளர் தான். இந்த பிரிட்டிஷ் ஆண்டு கூட பிரிட்டிஷ் ஆண்டு சொல்றாங்க, ஐயா அந்த தொண்டத்தை வந்து அந்த காடு வெட்டும் போது இந்த லேடிஸ் எங்களை கேட்ட கேள்வி இருக்குது பாரு, அதை நான் வாயிலே சொல்ல முடியாது. முன்னாடி முன்னாடி நாங்கள் ஒதுக்கிட்டோம்னா ஏன்னா முன்னாடி வரீங்க எல்லாம் போகணும் அப்படின்னாரு. அந்த கேள்வியெல்லாம் எங்கள் காதில் கேட்டால் அந்த காட்டை வெட்டி அதெல்லாம் ஒரு ஒழுங்கு அந்த இடத்த பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு பக்கம் வந்தோம்னா அந்த பக்கம் கிடையாது. நேற்று போகிற காலாவங்கலாம் அப்போ பேசுறவங்கலாம் அதான் என்ன சொல்ல, நீங்கள் பேச மாதிரி நேற்று போகிற காலா நெப்பெல்லாம் அது வாரம் தெரியாது, தனியும் தெரியாது. அதனால தான் பேசுகிறாங்க. இதனால வந்து இப்போ கூட ஒரு நண்பர் எனக்கு பரிசா ஒரு லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாரு. எங்கள் மாவட்டத்தில் ஒரு நண்பர் அனுப்பிச்சுக்கிறாரு. அவருக்கு நான் நன்றி தெரியாது. அந்த லெட்டருக்கு அவர் நன்றி. ஏன்னா இந்த லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அவர் காலையில் நல்லா பரிசு அனுப்பிச்சுக்கிறார். ஏன்னா வெகுமதியாக பரிசு அதுக்கு நல்லா கேட்டுருப்பாரு. இதெல்லாம் அவங்க பேர் பேசிட்டு நான் விரும்புகிறேன். தமிழ் மாநில கட்டிட சங்கத்தை சார்பாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் உடனடியாக சொல்லி இந்த திருவண்ணாமலை மாவட்டம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண மாவட்ட திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மறுபடியும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அதோட சும்மா ஒரு 10 நாள் கூட தான் சொல்ல தடை இருக்கேன், நம்ம ஒரு கூட்டம் போடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் போட்டு நீங்கள் பார்த்தா கட்சி லெவலில் போட்டு இந்த ஊரில் தான் பாருங்க. தமிழர் ஃபுல்லாக சின்ன சின்ன ஒரு 2 அடி ஒரு அடி போட்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த கொடி ஏற்பாடு தந்ததுக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ரொம்ப நன்றி. சரியாக அந்த இடத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச வந்துங்க. எங்கள் பொதுச்செயலாளர் கேட்பேன், தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு தான் இந்த இடம். வேற யாரும் நாம இன்னொருத்தருக்கு அப்பனா அப்படியே பார்க்கறதுக்கு போக கிடையாது. தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி நிரந்தர பொதுச்செயலாளர் அண்ணன் பெருமதிப்புக்குரிய மாநில நிர்வாகிகளே மற்றும் இக்கூட்டத்திற்கு வருகின்ற மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்டத்தின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த பிரச்சனைகளே வந்து பில்டிங் சென்டரை பற்றி தான் பிரச்சனை. யாரை கேட்டாலும் யார்கிட்டையும் வந்து ஆழமாக வந்து நினைச்சு விட்டாங்க. அதாவது பில்டிங் சென்டர் வந்து அவர் பொறுப்புக்கு போயிடுச்சு, அவர் அதை வச்சு வாடகை வாங்கி சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கொள்கைகளை கொண்டு போய் ஒரு கெட்ட பேரை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அந்த கெட்ட பேரை வந்து இன்னைக்கு இந்த பில்டிங் சென்டருடைய உண்மையான நிலைமையை எடுத்து தெளிவுபடுத்தியாச்சுன்னா இங்கிருந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது யார் எப்படி வந்தது, எந்த முறையில் இருந்தது, இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கிறது வந்து நம்ம பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லிடுவாரு. ரெண்டாவது வந்து இப்ப இந்த 2005 வந்து நம்ம சங்கத்துக்காக உலக தொழில் புதுமையாளர்கள் சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்ம தொழிலாளர்களை வந்து வேலைகளை குறைக்கிறதுக்காண்டி ஒரு சட்டங்களை போட்டு மிஷினரியில உற்பத்தி பண்ணி மிஷின் மூலமா வந்து எல்லா வேலையும் செய்யணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நம்ம பொதுச் செயலாளர்ல அதுக்கு ரெடி பண்ணி 2005 வந்து ஒரு குழு அமைச்சார். அதாவது பிரச்சார குழு எங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து
எங்கள் மூலமாக, அதாவது என்னுடைய சார்பாக வந்து ஒரு கலைக்குழு, எங்களுக்கு துணையாக வந்து சார் பாலசம்பந்தன் சார் மற்றும் கல்வியல் சார் ஒரு 10 நாள் வந்து வேலையிலேயே மட்டும்தான் இருந்தோம். ஒரு ரூம் கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன, எந்த ஒரு வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குள்ள நிற்கிறோமோ அங்களுக்குள்ள குடிச்சுக்குவோம், எங்களுக்குள்ள சாப்பாடு செஞ்சு அங்களுக்குள்ள சாப்பிட்டுக்குவோம். நைட் நேரத்தில் படுக்கிறதுக்கு வண்டியில போயிட்டு இருக்கும் போதே அசதி ஆகிட்டு வந்து ரோட்ல படுத்து கிடந்தோம். ரோட்ல மண்ணு ரோட்ல படுத்து கிடந்தோம். அப்படியெல்லாம் படுத்து எடுத்து அந்த வேலைகளை வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு யாருக்காக செஞ்சோம்? தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்காக இந்த வேலை செஞ்சோம். அப்ப நம்ம சங்கத்துக்கிட்ட வேலை செய்யறது வந்து எல்லாருக்கும் தெரியும். என்ன, கஷ்டப்பட்டது எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து விவரங்கள் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா தெரியல. இது சங்கை எப்படி, அதாவது நான் இந்த சங்கத்துக்கு மாவட்ட பொறுப்புக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. மாவட்ட பொறுப்பு வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியாது. இந்த சங்கை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, எப்படி கஷ்டப்பட்டாங்க, யார் யார் சிறைக்கு போனாங்க, இதனால எத்தனை பேர் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சவங்க முன்னாள் நிர்வாகிகளாக இருந்திருக்காங்க, முன்னாள் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த உணர்வுகள் வந்து வரல. அதாவது அவங்க பூரா வந்து ஒரு இதாகவே பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க உழைப்பு, அவங்களுடைய சேவை, அது பூரா வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து அப்படி இப்படி போயிட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலைக்கு எல்லாருக்கும் இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற நிர்வாகிகள் வந்து எல்லாருமே இளைஞர்கள், பழைய ஆளுங்க யாரும் இல்லை. அதனால வந்து அந்த எப்படி இந்த சங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்து அந்த வரலாறு தெரியாம இருக்கிறவங்கள்ட்ட எது சொன்னாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைகளை கதப்பட்டாங்க. அதனால வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம மாநில நிர்வாகிகள் வந்து நல்லா தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டோம்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும். நம்ம யாருன்றதை நிரூபிச்சுட்டு பழையபடிக்கு நம்ம எப்பயும் போல தொழிலாளர்களுக்கு நல்ல சேவை செய்ய, அவங்களுடைய கஷ்டங்களை வந்து போக்குறதுக்கு எப்பயும் போல அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என தேனி மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கும் மரியாதைக்குரிய கூட்டத்துடைய தலைவர் மாநில முருகன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தெரிவிக்கிற நம்முடைய செயலாளர் மரியாதைக்குரிய அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற கதிர் பொருளாளர் அவர்களே, பிச்சமணி அவர்களே, ஐயப்பன் அவர்களே, வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பேசுறீங்கன்னா 1993 6வது மாதம் ஊக்கலத்தை நான் வாங்கிட்டேன். இன்ன வரைக்கும் அது சம்பந்தமான சில விஷயம் நிறையவே எனக்கு தெரியும். ஆனால் இந்த புது சொல்றது தான் எனக்கு தெரியும். நல்ல உழைச்சவங்களுக்கு கிடைக்கிற பேரு இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு என்ன அவங்க செஞ்சிருக்காங்க, சில தலைவர்கள் உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் நிறைய இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு யாரும் தலைவர்களாக கிடையாது, அமைப்பாளர்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்து தலைவர் உருவாக்கி, சங்கத்தை உருவாக்கி, பல போராட்டங்களை செஞ்சு சாதாரணமாக கிடையாது. இங்கே இருக்கிற தலைவரை உருவாக்கி நிறைய தகவல் பண்ணிட்டு கடைசியில் அவருக்கே வெற்றி பெற்ற அளவுக்கு தான் இங்கே நன்றி மக்கள் இருக்காங்க. அதான் நீ சூழ்நிலை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சங்கம் தான் முதல்ல வந்து சங்கம், அதுக்கு வந்து வாரியம்
தொழிலாளர்களுடைய பயனை வந்துட்டு தொழிலாளர்களுடைய பயனாளிகள் அப்புறம் தப்பிட்டு இப்போ ஏகத்தான் வருது. அன்னைக்கு சொன்னவனாக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் உதவி செய்யல. கூட்டாளி வர்றதுக்கு ஆளுநர் சங்கம். ஆனால் இருக்கிறது சில பாதுகாப்பு குடிகளை நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இருக்கிற சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி ஒரு சொல்றத கட்டிடம் வைக்கும். அது எங்கே போகணும், நம்ம கிட்ட தான் இருக்கு. அது அவங்ககிட்ட தான் இருக்கு. அது தப்பான சில அனுபவிக்கிறதுக்கா, இல்லை அதை போர் போட்டு ஏதாவது விற்கிறதுக்கா, இல்லை வேற ஏதாவது பண்ணுறதுக்கா பண்ணியிருக்காங்க. அதனுடைய விஷயங்களா போயிட்டு சொல்லுவாங்க. அந்த இப்போ நான் சொல்றேன், அது தொழிலாளர்களுக்கான நிஜம்தான், எந்த மாற்றமும் கிடையாது. அது நிர்வாகத்திற்கு தமிழ் மாநில யாரும் கேட்கணும். அது மனசில் இங்கே இருக்கிறவங்க மறுபடியும் தமிழ்நாடு நம்ம சங்கத்தை பழைய நிலைத்திருக்கிறத இன்னைக்கு கொண்டு வரணும். எப்படி உங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க, அதை வழிபடுத்து இப்போ இருக்கிற தலைவர் வேளாண் இருக்காளர் நாங்கள் போய் நிற்கிறோம். கண்டிப்பாக எனக்கு உழைப்பு சாதாரணமாக கரெக்டாக 12 மணிக்கு வாசல் கார் காலையில் உட்காந்து 40 கிலோமீட்டர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்றைக்கே நடுமாற்றமாக இருக்கு. என்ன சொல்றதுலே தெரியல. அது வந்து சங்கம் வளர்த்தது நாங்கள் சரியா அவங்ககிட்ட சொல்லலையா, இல்லை அவங்க வந்து வேற மாதிரி பண்ணலாம். ஏன்னா சங்கம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள சங்கத்தை பற்றி எடுத்துக்கிட்டு நாங்கள் தெரியாமல் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய மனசாட்சியே நம்ம வேற நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய திருவண்ணாமலையினுடைய மாநில தலைவர் முருகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, மற்றும் திருவண்ணாமலையில் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இந்த சங்கம் வந்து 82 மதுரையில் ஆரம்பிச்சு, மதுரையில இருந்து ஆரம்பிச்சு சென்னையில் வந்து ரிஜிஸ்டர் வந்து 13 ரிஜிஸ்டர் பண்ணி வாரி அமைச்சு அதுக்கு எவ்வளோ போராட்டம் பல வெளி மாநிலங்கள்லாம் போய் இந்த சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து நம்ம சங்கம் வந்து பெரிய சங்கம். இதை கெடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு தேர்தலை வச்சு தேர்தல் 10 நாள் போகட்டும், பொதுச்செயலாளர் சொல்றாரு 10 நாள் போகட்டும், அப்புறம் வந்து நம்ம தேர்தல் வச்சுக்கணும்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா பெருக்குத்தனமாக என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் உறுப்பினர்கள் யாருமே இல்லை. அந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு யாருமே நான் பார்த்ததே 40 வருஷம் முன்னாடி யாரையுமே பார்த்தது வேணாம். அன்னைக்கு எங்க வந்து ஒரு கூட்டம் வருது. இங்க திருவண்ணாமலையிலிருந்து தலைவர் முருகனை வந்து கூப்பிட்டு நாங்கள் அன்னைக்கு பண்ணும்போது தலைவர்கள் வந்தாங்க, திரும்ப வந்துட்டாங்க. அன்னைக்கு தலைவர் வந்திருந்தாருன்னா முழு விவரமும் தெரிஞ்சிருக்கலாம். அன்னைக்கே வந்து ஒரு போராட்டத்தையே பண்ணி தேர்தலை ஏற்பாடு இருக்கலாம். என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் வந்து ஒன்றும் பேச முடியலை. ஏன்னா அவரும் வந்து எப்படின்னா பேச முடியாத காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே அராஜகம். அந்த தேர்தல் மாநில தேர்தல் முடித்தாங்க, அராஜகம் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சு பூராமே வந்து ஒவ்வொருத்தரும் 2 சிரிப்பு 3 சிரிப்பு ஓட்டு போட்டு அதை ஜெயிச்சு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியாத, நீங்க வரல தெரியாத அதை சொல்லி ஏன் சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்க வரல, உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்களா?
அதில் வந்து கள்ள ஓட்டாக போட்டு அதை அவங்களாம் மாநில பொறுப்பை தேர்ந்தெடுத்து அவங்க நடத்துகிறாங்க. நடத்தி அவங்க நடத்துறது வந்து நமக்கு தெரியாது, நமக்கு சொன்னால் தான் தெரியும். அது மாதிரி வந்து குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. குறுக்கு வழியில் யார் போனாலும் அதுக்கு நாம் போயிடக்கூடாது. இப்போ கூட திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் வராரு. காலையில் ஒரு 4 பேர்த்த பார்த்தோம். அந்த பார்ட்டியில் இருக்காங்க. அந்த 4 பேர் அந்த ஓட்டத்தை பார்த்துட்டு அவங்க 4 பேருமே போகிறாங்க. யார் பொதுச் செயலாளர் அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர் பொதுச் செயலாளர் போட்டு அவங்க மாவட்டத்தில் எல்லாமே வந்து போலீஸுக்கு காசு கொடுக்குறாங்க. பார்த்தேன் அந்த மாவட்டத்தில் வந்து பஸ் வந்துச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் காசு கொடுத்து எனக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து சைக்கிள் வச்சுட்டீங்க ரொம்ப நன்றின்னு ரூமுக்குள்ள போய் பேசுகிறாங்க. அதை நான் காதில் கேட்குறேன். நான் ஒரு ஆள் ஒன்று செய்ய முடியும். அந்த அளவுக்கு அந்த தேர்வை நடத்தி இந்த எதிர்ப்புக்காகவே அந்த தேர்வை நடத்தி அவங்க வந்தாங்க. அதனால ஒரு சில வார்த்தையை மட்டும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய அந்த அந்த தேர்தல் செல்லாது அப்படிங்கிறத நான் ஒரு பேப்பர் கூட அனுப்பிச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பார்த்துட்டு வாங்க போயிட்டாரு. அன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா அவர் முன்னிலை போலீஸ்காரெல்லாம் காசு கொடுத்தாங்க. அன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அந்த தேர்தலை ரத்து பண்றதுக்கு எல்லாமே வருவாங்க. நம்ம சார்ந்தவங்க எல்லாருமே வருவாங்க. ஆரம்பத்திலிருந்து அவர் 40 வருஷமா அவர் வந்து சங்கத்திலிருந்து அவர் தாய் தத்தையுமாக உடனே ஃபோன் பண்ணி உடனே வாயா சொன்னாங்க. நாங்கள் 15,000 செலவு அப்படியெல்லாம் இந்த சங்கத்தை வந்து இப்போ இன்னும் பழமொழி சொன்ன மாதிரி யாரோ வளர்த்து யாரும் எங்கேயோ கொடுத்தது மாதிரி இது ஒரு சம்பவம் நடத்துறது. அதனால இப்போ சுருப்பமாக முடிச்சுக்கிறேன். முழு விவரம் இந்த வாரியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே பற்றி அவங்க போய் வாரியத்தை பதிக்கிறாங்க. இப்போ சங்கம் முக்கியம் இல்லை, அவன் தனித்தனியாக வந்து போட்டு அவன் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை உண்டாகி போனதுனால இந்த சங்கமே வந்து ஒரு பெரிய காரணம். அதனால இப்போ வந்து எப்படி கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில் போன எலெக்ஷனில் தேர்தலுக்கு போன பிற்பாடு மறுபடி திருவண்ணாமலையில் ஒரு தலைவர் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்கன்னா இடையில வந்து ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்தா 3 மாதத்துக்கு கொடுத்தா கூட்டம் போட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு பண்ண கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு, பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க. மற்றது அதை பார்த்து நமக்கு பொதுச் செயலாளருக்கு ஆர்வப்பட்டு காலம் வரை பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்தி இந்த தீர்மானத்தை போட்டு கொடுக்க. இந்த பேச வந்த டைம்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்துட்டேன். இடையில பேசுறேன், யார் தவறாக நினைக்க வேண்டாம். நான் வந்து முத்தையன் பொதுச் செயலாளராக இருக்கிறவரு என்கிட்ட 1.5 வருஷமா வந்து நீங்க சுப்பு சார்ட்ட பார்த்து பேசுங்க, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு நான் பேசணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 1.5 வருஷமா வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அவரு சொல்லுவாரு, சரி நான் பேசிட்டு உங்களுக்கு தவறு சொல்றேங்க அப்படின்னா. நீங்க ஏன் பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா தானே நான் கூட இருந்து பேச முடியும், வாங்க நீங்க எந்த இடத்துல பேசுவோம் அப்படின்னு பல முறை சொல்லியே இது பண்ணல. அதுக்கு இடையில வந்து ஒருத்தர் வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து பார்த்து பேசினேன், இந்த மாதிரி உங்களுக்கு பேசுறதுன்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, எப்ப பேசுறதுக்கு நீங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவங்க எங்க சொல்றாங்கன்னா வரப்பா, நான் ரெடியாக இருக்கேன், அவங்களை கூப்பிட எந்த இடம் சொல்லு அவங்க சொல்ற இடத்துக்கே வரேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரல. லாஸ்ட் அப்ப 19 ஜூலை 19ல வந்து 19க்கு பின்னாடி நான் ஒரு தேதி சொல்றேன்
நாங்கள் தேதி சொல்ல அந்த இடத்துக்கு நீங்கள் குரூப் வந்துருங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூப்பிடல. அதுக்கடுத்து அங்கே வந்து 27ஆம் தேதி ஜூலை 27 வந்து அங்கே செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து தஞ்சை திமுக வந்து ரெகுலராக எப்படி பேச மாவட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். நான் வந்து முக்கிய என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாரு, என்னால் வந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அவரே இங்கே பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து தேதி சொல்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. நீங்க அது என்னன்னு கேளுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அங்கே போய் பேசிட்டு லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி சொன்னே நான் சட்டம் விட்டேன். அதாவது மனிதன் வந்து ஒரு தேதி ஏதாவது ஒரு இது திட்டம் சொன்னா அந்த திட்டத்தை வந்து சரியான முறையில் செயல்படுத்தணும். அதாவது பார்க்கும் போதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க சொல்லிட்டு இருக்க, இது வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க அலைஞருங்கிற மாதிரி அன்னைக்கு பேசிட்டாங்க. முன்னாடி அது கோவமா போய் அவரு இந்த மாதிரி வந்து பிச்சைமணி வந்து இந்த மாதிரி பேசியாரு வச்சுட்டாரு, இது பண்றாரு, அந்த சைடு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி அது எங்க மாவட்ட பொருளாளருக்கு அவர் பாருங்க தன்னிச்சையா வந்து அந்த பக்கம் போய் நின்று பேசிட்டு இருக்காரு, அவர் வந்து சரியில்லை, அதனால அவருக்கு பதில் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட பொருளாளர் சொல்லியிருக்காரு. அவர் என்னை கூட்டு கேட்டாரு, என்னப்பா நீ ஒன் சைடே போறியாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னாப்ல. இல்லைங்க அது நான் முக்கியவர்களே என்ன மாதிரி தானே நீ கார்த்திகேயன் அவர்களே, ரத்தம் ஆர்வம் அவர்களே, என் கூடவே இருந்து ரொம்ப நாளாக முடியாததுனால வந்து என் கூட பிஸ்னஸ் எனக்காக நான் பேசுறது அவர் கேட்காது. நான் என்ன சொல்றேன் அதே மாதிரி இங்க நிறைய பேர் பேசினாங்க, எனக்கு தெரியல, நிறைய பேர் சொல்லும்போது ஒரு கருத்து நம்ம இந்த மீட்டிங்ல நீங்க கையெழுத்து கொடுத்தீங்கல்ல, பற்றி பேசலாம்னு கையெழுத்து கொடுத்தாங்க. மூணு விஷயம் பற்றி பேசலாம்னு கையெழுத்து கொடுத்தாங்க. ஒன்று வந்து மாநில செயற்குழுல வந்து யார் யார் பொறுப்புல இருக்காங்க, அதே சமயத்தில் இந்த சுற்றறிக்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு கேட்டிருக்காங்க. 3வது வந்து இந்த இட பிரச்சனையை பற்றி நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விஷயத்தை கேட்டிருக்காங்க. எனக்கு முன்னால பேசிய நண்பர் கதிரவேல் அவர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருப்பார். நான் பழைய ஆள் கிடையாது, அப்படி ஏதாவது வந்தா அப்படியே நண்பர் மாதிரியோ இல்லை மாதிரியோ எதுவும் தூக்கி ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா இப்போ என்ன ஏமாற்ற முடியும். இல்ல அது அந்த படம் என்ன வருது உங்ககிட்ட தொழிலாளிகள் இன்னைக்கு இல்லைன்னா நாளை புரிஞ்சுப்பாங்க. அந்த இது எனக்கு அதுதான் என்னுடைய அசைன்மெண்ட். இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுநர் உங்களுக்கு தெரியல. நிறைய பேர் இப்ப 2020 எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் 2020 என்ன வந்தது? என்ன வந்தது? எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான், கோவிட் தான். அந்த கோவிட் பிரச்சனையில நம்ம சங்கத்துக்கு என்ன பாதிப்பு தெரியுமா? தெரியாது. அது மனுஷனுக்கு தானே வருது, நம்ம மனுஷன் தானே. அப்ப அந்த கோவிட்ல என்ன நடந்ததுன்னா, நீங்க எல்லாரும் பழையபடி பதிவு பண்ணாதீங்க கார்டை, எல்லாரும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது 20. அப்ப என்ன சொன்னாங்க, இது ஒரு டெம்பரரி. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வந்து போனீங்கன்னா நீங்க ஒட்டிக்குவீங்க கோவிட். அதனால நீங்க சேராதீங்க. 20வது வருஷத்துல கதை சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி தொழிலாளியை பூரா என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ண சொன்னாங்க. எத்தனை பேருக்கு அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஃபோன் இருந்தது தெரியாது. ஆனா இப்ப நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு வழியில் நல்லது. அந்த போனை பயன்படுத்துகிற விதம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தால் கற்று பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கணும். அப்ப 21, 22, 23, 24 ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நாள் ஆனாலும் இது நிறுத்திட வேண்டியது தானே. ஏன் நீங்க தொடர்ந்து ஆன்லைன்ல பண்ண சொல்லுங்க? ஏன்னா கன்னட தொழிலாளி எல்லாரும் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இல்ல நம்ம கேட்கறதுக்கு வெட்கப்படலாம். நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். ஒன்று எனக்கு முடியாம இருக்கணும், நான் சொல்றேன் எனக்கு முடியல, இல்ல என்னால இதை கத்துக்க முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வயசு வந்து நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க? கேள்வி இருக்கு, நிறைய கேள்வியெல்லாம் இருக்கு. இந்த கேள்வியை வச்சு ஏமாத்துறீங்க இந்த அதிகாரிகள், ஜனங்களை ஏமாத்துறாங்க. நிறைய காரணம் இன்னைக்கு அதிகாரிகள் தான் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் இந்த அமைச்சர்களுக்கு யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சமயத்துல அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ சரி சரி அவங்க மேல குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய அனுபவம். அவங்க நம்ம மாதிரி ஆளுங்கிட்ட எத்தனை எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியும். எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சிக்கு கொடி பிடிக்கிறவன், மேடை போடுறவன், பைக்கு போடுறவன், ஊர்வலம் நடத்துறவன், போஸ்டர் ஓட்டுறவன், பேசுறவன் எல்லாரும் யாரு? கன்னட தொழிலாளி தான், அன்றாட கூலிக்காரன் தான். யாரும் பேங்க்ல வேலை செய்யறவன், காலேஜில் வேலை பண்ற வாத்தியாரு, ஸ்கூல் வாத்தியாரு, இல்ல வேற கம்பெனியில வேலை பண்றவங்க ஏதாவது வருவாங்க இருக்காது. அந்த கட்சியில மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட பாதி பேர் நம்ம ஆளுநர். அதான் உண்மை. அப்ப நம்முடைய என்ன பலம், நம்முடைய அதிகாரம், அதை நம்ம தொழிலாளிக்காக நம்ம பயன்படுத்துறோமா? இங்கேயும் நிறைய பேர் நிர்வாகத்தை இருக்கலாம், பொதுவாக தான் பேசுறோம். ஆனா அந்த பொறுப்புல இருந்து நம்ம வேலை பார்க்கறோம்னா நம்ம அதை பத்தி யோசிக்கணும். இதெல்லாம் அப்படிதான் கொஞ்சம் யோசனை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும், நம்ம பலம் என்னன்னு தெரியணும், எதிரி பலமும் தெரியணும். நம்ம பலம் தெரியணும்னு சொன்னா நம்ம யாருக்கு மேல வேண்டியது. ஒரு காலத்துல சொல்லுவான், இந்த ஆள் பறக்கத்துல வந்து நிற்பான், நாங்க வந்தா போட்டுக்காரன் சொந்த கையில போகணும். அப்படி வந்ததுதான் உங்ககிட்ட இருக்கிற
நான் ஒரு தொழிலாளி, இதுதான் என்னுடைய ஐடென்டி கார்டு. நீ புதுசு போட்டுனா என் பின்னாடி 10 பேர் வருவான், தேடி வருவான் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தோம். இந்த ஐடென்டி கார்டு இந்த மாதிரி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. அவன் ஒரு ஐடென்டி கார்டு போய் எத்தனை வருஷம் தேடி செய்ய முடியல. கடைசியில் இந்த பார்த்து தான் காப்பி. அப்ப உங்க பலம், உங்க அறிவு, உங்களுடைய சிந்திக்கிற திறமை நீங்க யாரையும் நம்பி கையில் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல கர்வமா சொல்றேன் நான். திருவண்ணாமலையா எல்லாரும் சொல்றாங்க, இங்க வந்த அறிவு வருது, புத்தி வருது, இது வருது. எப்படி வரும்? நான் யார் எனக்கே எனக்கு தெரியல. நான் எப்படி மற்றவங்களுக்கு அறிவு இருக்கா? நான் யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியணும் இல்லை. அப்ப உங்களுக்கு எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. நீங்க எது போனோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம், அது வேற விஷயம். ஆனா நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தெரியணும். நீங்க அத்தனை பேரும் தெரியாது. நீங்க அத்தனை பேருக்கும் அறிவு, அத்தனை பேருக்கும் சுய சிந்தனை இருக்கு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. எல்லாமே கரெக்ட். அதை நீங்க முறையா செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். புரியுதா? இப்ப நான் எதுவும் பெருசா இதெல்லாம் கதையெல்லாம் பேச கிட்டத்தட்ட கதையெல்லாம் நீங்களே ஒரு முடி வந்துருக்கீங்க. அவசியம் இல்லை. என்ன செய்யலாம் சார்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. 93லயே நம்ம இந்த மாரியம்மான் கோர்ஸ் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 40,000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. இன்னைக்கு என்ன வருஷம்? 2020. எங்கிட்ட 3,000 பேர் தான் மெம்பர் இருக்காங்கன்னு ஒரு சங்கம் சொன்னாங்க. அப்படி இருக்கும். இந்த கவிதை தெரிஞ்சு கட்டருக்கான கதை யாருக்குமா? அப்ப தொழிலாளி ஏன் அப்படி ஆக்சுவலி யோசிக்கணுமா? யோசிக்கிறாங்க. இல்ல அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நாங்க தான் அந்த நடத்தணும்னு சொல்றாங்க. அவங்களுக்காக அறிய இருக்கணுமா பண்றாங்க, யோசிக்கணுமா பண்றாங்க. இது எதுவுமே நடக்காது. அதுதான் தவறு. மற்றபடி நம்ம அங்க இங்கேயே தவறு. புரியுதா? அதனால என்னுடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு சின்ன சொன்னோம். நான் திடீர்னு இப்படி நான் போறப்பா என்ன சொல்லுவேன், நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கிற சக்தி எப்படி இருக்குன்னு நம்ம இதான் நிலைமை. இப்ப இந்த ஊர்ல நம்ம சொந்தத்துல நான் நினைக்கிறேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே வாரியர் ஆபீஸ் முன்னால ஒரு தர்ணா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த ரோடு இதுவே அந்த ஆபீஸ் முன்னால ரோடு ஃபுல்லாவே நம்ம தொழிலாளி தான் உட்காந்துருக்கான், வேற எவனும் இல்லை. ஏன்னா நம்ம தவிர வேற யாரையும் கூப்பிடல. ஆனா இன்னைக்கு ஏன் இல்லை? ஆனா இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம், நிர்வாகிகளையும் முக்கியஸ்தர்கள். பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் உரிய கடமையை நம்ம செய்திருக்கோமா? இல்ல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வயசாச்சு, எனக்கு பென்ஷனே கொடுக்கணும், வாங்கி தரலையா பென்ஷன்? சங்கத்துக்கான ரொம்ப மோசம். அதுக்கு நம்ம ஆளாகலாமா? ஓகே. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை, தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை, கற்றுக்க வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதனால இப்ப நம்ம கையெழுத்து போட்டத போட்டு பிஓ கையெழுத்து போடுறோம்.
DAO யாரு? கிராம நிர்வாக அதிகாரி. மெதுவா அவன் சொல்றான், நான் கைது போட்டதான் அது செல்வம். யார் அவனுக்கு என்ன தெரியும்? அவன் மறந்தே அவன் சொந்த ஊர் இல்லை. DAO சொந்த ஊர் தானா இல்ல. யாரு கூட்டணி நிக்க யார் பாரு? உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உனக்கு நல்லா இருக்கு ஏதாவது கேட்டா சொல்ல தெரியும் உனக்கு தெரியாது. ஆனா அவன் கைது போனதான் செல்வம்னு சொல்ற. யாரா நீ? என்ன என் கூட இருக்கிறவன எனக்கு அடையாளம் தெரியும். நான் ஒரு தொழிலாளி, நான் கையெழுத்து போடுறேன். ஆனா அப்படி இருந்ததை மாற்றி DAO கையெழுத்து போடுன்னு சொல்றது. அப்ப நம்மளுடைய உரிமையை விட்டு எனக்கு இதெல்லாம் தான் கஷ்டம். சண்டை போட்டு வாங்கினா இவங்க நாளைக்கு வச்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியலையே. என்ன கேள்வி கேட்குறீங்க, இந்த இடத்த வந்து போடா என்ன பண்ணிட்டு ஆனா அதை வச்சுக்கிறதுக்கு முடியுமா? வச்சுக்க திறமை இருக்கா? அதுக்கான போதிய ட்ரைனிங் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? இப்ப அப்ப முன்னால இருக்க ஜனங்கள்லாம் கொஞ்சம் பழைய ஆளுங்க, எங்களுக்கு வரலன்னா பரவாயில்லையா, எங்களுக்கு பின்னால இருக்கிற ஜெனரேஷன் சந்ததி அவங்களுக்கு கிடைச்ச போதும். அப்படியெல்லாம் சொன்னாலும் எங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அதனால இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பதில் என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் பதில் சொல்ற இடத்துல இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது. சிந்திக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது, நடைமுறைக்கு கட்டி இருக்கணும், கொண்டு வர வேண்டியது யாரோட வேலை? அதனால அடுத்த வாட்டி நான் சேலத்தை போட்டு போட்டேன், இன்னொரு ஊர்ல போட்டு போட்டா அது அவங்க ஊர் கூட்டம்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஊர் கூட்டத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்ப இங்க திருவண்ணாமலை நம்ம சேலத்துக்கு வரணும், இல்லை இங்கிருந்து தர்மபுரிக்கு வரணும், இல்லை இங்கிருந்து வேற ஊர்ல எங்க போட்டாலும் உங்களுக்கு தான் விழுப்புரம். அதனால தயவு செய்து நடைமுறை பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தை படிச்சு அதுதான் புரிஞ்சு செய்யணும்னு நினைக்க வேண்டிய அவசியத்தை நீங்க இல்லை. அதை விட பெரிய அறிவு இருந்து உங்களுக்கு ஒண்ணு நடக்கலன்னா கூட உங்க கூட இருந்த ஒருத்தருக்கு அடிபட்டு அவனுக்கு ஏதோ விரல் எடுத்துட்டாங்க, கால் எடுத்துட்டாங்க, இல்லை அடிப்பட்டு கீழ் விழுந்து ஏதோ உடச்சது, உனக்கு நடக்கல அவனுக்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி தப்ப நீ திருப்பி பண்ண மாட்டேங்க. அட்டாச்சு ஏறதுக்கு முன்னாடி ஏய் சவுட் தெரியாதுல பார்த்து தெரியாதுல பார்த்து கேட்பீங்க இல்லை. இந்த அறிவு வளர்ந்த அறிவு, பட்ட அறிவு, படிச்ச அறிவு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளெல்லாம் ஏதாவது படிக்க சொல்லி அந்த முட்டாளாக பார்க்கணும், அதுவும் தப்பு. ஒரு வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும். ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன செய்யணுமோ அதை செய்யப்படணும். இது ஒரு வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க பண்ணணும், ஆன்லைன் பண்ணணும், என்ன ஒன்றா பண்ணிக்க வேண்டும். அதை விட முறையாக முறை வரும். சும்மா இது சரியில்லை அது சரியில்லை ரிஜெக்ட் அப்படின்னா எப்படி? பழனின்னு போடுறான், அவன் பழனி அப்பன்னு போடுறான், அவன் பழனிசாமின்னு போடுறான், அவன் பழனி குமார்னு போடுறான். அவனை யாராவது எப்படியே கூப்பிடுறாங்க, அவன் கடைசியில் ஏதோ ஒரு பேர் வச்சு அவன் போடுறான். கேட்டப்ப எழுதிட்டான். இப்போ மாற்றணும்னா எல்லாமே நானும் தாங்க, பழனி நாத்தின, பழனி குமார் நாத்தின, பழனிசாமி நாத்தின அப்படின்னு சொல்ல தெரியணும் இல்லை? அது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என் பேரை வைக்கிறதுக்கு நீ யாருற? என் பேரை நான் வச்சுக்கிறேன். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நீ சொன்னீங்கன்னா நாங்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரே மாதிரி. அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு இது பண்ண. அதனால இந்த பகுதியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் இருக்கணும், ஒரு 60 வயசு பக்கத்தில் வரணும்னா உறுப்பினர் கார்டுனா உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். அவங்க
இதெல்லாம் பென்ஷனுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே வாங்கலாம் ஏற்பாடு கடைசி நேரத்தில் போய் வாங்கின விஷயம். அதெல்லாம் உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒருத்தர் கண்டு ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்காரு. இப்போ இவர் யார் என்ன பண்ண முடியும்? கண்ணாடி தான் வாங்கி. இப்போ ஆனால் அது அப்படி ஒரு வசதி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் யாராவது சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். பென்ஷன் வாங்குறதுலையும் சொன்னாங்க, எங்கள் தாத்தா வயசான மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வயசான மாதிரி நான் பென்ஷன் வாங்குறது சரியில்லை. இந்த பென்ஷன் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பென்ஷன் அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் இது என்னுடைய உரிமை. நான் வேலை பண்ணி சம்பாதிச்சதுல எனக்கு ஒரு பங்கு எது, அதெல்லாம் நம்ம கேட்கணும். பென்ஷன் அதனால தான் நீங்கள் 1000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் உடனே கேட்கணும். ஏன் கேட்கணும்? என்னால் நேற்று 5000 ரூபாய்க்கு ஒரு இடத்த இன்னைக்கு 10,000 விற்கிறேன், 15,000 விற்கிறேன், 50,000. எங்கே வந்துருது? எனக்கு முளைச்சதா? செடியா? மரம் வளர்ந்ததா? மரத்துலேருந்து பணம் வந்ததா? இல்லை, தொழிலாளி உழைச்சதுனால வந்து. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா எல்லா தொழிலாளியும் ஒன்றா சேர்த்தா அவனுக்கு இந்த பணத்தை கொடுது. அதுதான் நம்ம கேள்வி. சரியா? நீங்க ஏதோ எல்லாரும் கேட்டாங்க நானும் கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் இல்லை. மனசுக்குள்ள என்ன உணர்வு வேணும், உறுதி வேணும். அதுபடி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிட்டு யாரும். நீங்க எந்த அளவுக்கு வெயில் மழையும் பார்க்காம கஷ்டப்படுறது எல்லாம் தெரியும். அதனால உங்களுக்காக ஒரு பத்திரிகை இருக்குன்னா வீர தலைமுறைன்ற ஒரு பத்திரிகை வச்சிருக்கோம். அது மாவட்ட ரீதியாக எல்லா விநியோகங்களாக இருக்காங்க. நீங்க எந்த மாவட்டம் ஒரு மீட்டிங் போட்டாலும் சரி, ஒரு டாக்டர் பார்க்கணும், ஒரு செய்தி சொல்லுங்க, ஒரு கிடைச்சதுன்னா உடனே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உடனே துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த மீட்டிங்கை கலந்துருக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருவண்ணாமலை மாவட்ட பொருளாளர் கோபி. நீங்க வாங்க. கோபி பேசுவோம். நீங்க வாங்க. நீங்க பேசுங்க. வாழ்க தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம். இங்கு வந்திருக்கும் தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் தாயும் தந்தையும் ஆகிய என்றைக்குமே சங்கம் வேறல்ல, அவர் வேறல்ல, சங்கமும் அவர்தான், என்றைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான். மாநில பொதுச் செயலாளர் மேதகு அண்ணன் சுப்பு அவர்களே, நமது மாவட்டத்தில் பெருமை என்னன்னா, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஆற்றலுக்கு மாநில தலைவர் நாங்கெல்லாம் தோற்று போனா கூட என்னைக்குமே அந்த ஒருங்கிணைக்கிறது ஆர்கனைஸ் பண்றதுல சத்தியமா ஆர்கனைக்கு வேற யாருமே கிடையாது. அப்படியாப்பட்ட மாநில தலைவர் கிடைச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல அந்த டிசி குழு அவர்களுக்கு மரியாதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம மாவட்டத்தின் ஆற்றலுக்கு செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, நமது மாவட்டத்தின் பொறுப்பாளர் சகோதரர் காமராஜ் அவர்களே, நமது மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகளே மற்றும் அனைத்து தமிழ் மாநில கட்டிட சங்கத்தின் தமிழ் மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக இடத்தில் பெருமை கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக பெருமை கொள்கிறேன். உங்கள் அனைவரும் என் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்ன பிரச்சனை பேச வந்திருக்கான நமது மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் விளக்கமா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்காரு. இந்த சில குள்ளநரிகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அது குள்ளநரிகள் சொல்ற தப்பு இல்லை, ஏமாத எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலான்ற நினைப்புலாம் இருக்காங்க. அதை முறியடிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். அண்ணன் அவர்கள் சொன்னாரு,
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்தல. இங்கே என்ன நடந்ததுன்னா இப்போ சொல்றேன் கேட்டு ஆர்டிஓ என்கொயரி வந்து 2 தரப்பையும் கூப்பிட்டு கேஸ் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய போயிடுச்சு. ஆர்டிஓ என்கொயரி வந்து யாருமே எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் நிர்வாகத்தை இங்கே செயல்படுத்தோம். இங்கே நடந்த விஷயம் அது. ஆர்டிஓ ரெண்டு தரப்புமே எதையுமே செய்யக்கூடாதுன்றதால தான் நாங்கள் செயல்பட முடியாமல் அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கு கட்டுப்படுத்தி தான் நாங்கள் வந்து இது வரைக்குமே செயல்படாத இருக்கிறது காரணமே அதுதான். திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஒரு பயனாளர் மாவட்டம் இறங்கி என்னைக்குமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர்னா தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காரு இந்த சங்கத்துக்காக. வேற யாருமே அந்த அளவுக்குலாம் செஞ்சுதான் நான் எனக்கு தெரியல. இன்னைக்கு நீ வந்து உள்ள புகுந்துட்டு நாமெல்லாம் கை தூக்கி விட்டோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்லை. நாம ஒரு பிரச்சனைன்னு போய் நின்று பாருங்க அந்த எல்லாம் பண்றாங்க. யாரும் சொல்றன்னு உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். ஏன் வந்தா எல்லாத்தையும் எடுத்து போய் வித்துட்டு சங்கத்தை எடுத்து போய் எங்க குடும்ப மாதிரி அடமானம் வச்சுட்டு போக வேண்டியதுதான். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி பார்த்து சாயாம நின்று ஒரு நிலையா செயல்படுத்த சங்கம் இல்லை. தயவு செய்து அவங்க கிளப்புற ரூமருக்கு அந்த பொருளுக்கெல்லாம் வந்து ஆதாயிடுங்க. தெளிவாக எல்லாத்தையும் விளக்கமாக பொது செயலாளர்கள் வளர்க்குவாரு. தயவு செய்து பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டு இதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பரவி அவ்வளோ சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிளப்புற பொருளுக்கெல்லாம் தேவையில்லாமல் போய் ஒரு பண்ணிட்டு தனக்கு தானே ஒரு மொழி சொல்லிட்டு ராஜா நடந்து அப்புறம் நாமளா என்ன முடியாதுக்கா நீ ஏன் மொழி சொல்லிக்கிறது அப்புறம் எதுக்கு நம்மளா இருக்கோம் சொல்லு. திருக்க ஓட்டு போட்டு கலை ஓட்டு போட்டு நீ போட்டுக்கீங்களா எடுத்துக்க. அதனாலதான் நம்ம மாவட்டத்தில் பொது செயலாளர் நம்ம மாவட்டத்தில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சு அவரை வந்து ஒரு பொது செயலாளரை உருவாக்கி நிரந்தரமா அவர் தமிழ் மாநில கட்சியில் என்றைக்குமே இப்படி சொல்ற என்றைக்குமே அவர் தான் பொது செயலாளர். வேற எந்த இருக்கும் கூட கிடையாது. சாவர வரைக்கும் அவர் தான். இந்த தீர்மானத்தில் உறுதியாக எழுதினா மேலும் ஒரு வேண்டுகோள். இந்த வாரியத்தில் நம்ம சட்ட பிரதிநிதி யாராவது உறுப்பினராக அதுக்கு தீர்மானம் போட்டு கொஞ்சம் நிறைவேற்றி தரணும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரே பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. தமிழ் மாநில கட்டிட தொழிற்சங்க செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் பொருளாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, துணைத்தலைவர் அவர்களே மற்றும் மாவட்டத்தில் இருக்கும் தலைவர் செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இங்கே தொழிற்சங்கத்தின் வழிவரலாறு எனக்கு தெரியாது. நான் 90-92 நான் தொழிற்சங்கத்துக்கு உள்ள வரேன். ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தவறான பாதையில் பேச வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் சில விளக்கத்தை எடுத்துரைத்தார். ஆனால் அது எனக்கு நான் சொல்லி தெரிவதை விட அவர் சொல்லும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். நமக்கு தொழிற்சங்கத்துக்கு அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். தமிழ்நாடு கிடைக்கிற தொழிற்சங்கத்துக்கு அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். அது வாயிலாக அவர் சில கருத்துக்களை இங்கே எடுத்துரைப்பார். தாங்கள் விடைபெறுகிறேன். நன்றி. மாநில பொருளாதார கல்வி அன்பிற்குரிய தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பு சகோதரர் பி.ஜி. முருகன் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய முன்னிலை வைத்திருக்கும் அன்புக்குரிய நண்பர் சீனிவாசன் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய நண்பர் கோபி அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய
நிர்வாகி நம்மளுக்கு காமராஜ் அவர்களே, இந்த பத்திரிகை நமக்காக வந்து நமது நிகழ்ச்சி இங்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய பத்திரிகையுடைய ஆசிரியர் தனசேகரன் அவர்களே, மணலில் இருந்து இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் அன்பு சகோதரர் குமார் அவர்களே, தேனி மாவட்டத்திலிருந்து வருகிறது தந்திருக்கும் அன்பு சகோதரர் பிச்சமணி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் பாலசம்பந்தம் அவர்களே, மற்றவங்களே இங்கே வருகின்றிருக்கும் அன்புக்குரிய நயனப்பன் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்டம், தேனி மாவட்டம் உட்பட, திண்டுக்கல் உட்பட, திருவண்ணாமலை உட்பட, சேலம் மாவட்டம் உட்பட, செஞ்சி சந்திரசேகர் உட்பட உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளை எல்லாம் உருவாக்கி ஆளாக்கிய அன்புக்குரிய நமது சங்கத்தினுடைய நிறுவனர், நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அதுவும் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமக்கு இப்ப முக்கியமான சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் தான். ஒண்ணு இந்த கட்டிட தொழிலாளர் கட்டிட மையம் சம்பந்தமாக ஒண்ணு, இன்னொன்று ஏற்கனவே 2022 அந்த தேர்தல் நடைபெற்றது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு 2வது பாயிண்ட். 3வது விஷயம் அவர் சொன்ன மாதிரி நம்ம இஃபார்ம் தாக்கல் பண்ணிட்டு அனைத்து மாவட்டத்துக்கும் நம்ம இஃபார்ம் சப்மிட் பண்ணாதான் அங்கங்க வேலை செய்ய முடியும். இதுதான் நம்ம அஜெண்டாவுடைய கோரிக்கை. அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் பேச வேண்டிய நிலைமை இருக்குங்க. ஏன்னா அந்த சினிமா பாட்டில் ஒன்று வரும், கடவுள் ஏன் கல்லானான் கல்லாய் போன மனிதர்களாலே. ஏன்னா கடவுள் ஏன் அப்படி இருக்கான்னா, இப்ப கல்லாய் போன மனிதன் நம்ம எல்லாம் பேசாம இருக்கோம்ல, இங்க இருக்கிற மனிதன் நீங்க பேசிட்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா நம்ம யாரும் பேசுறது இல்லை, கல்லாதான் இருக்கிறோம். அதுல இப்ப வந்து என்னன்னா சதி செய்யறோம் புத்திசாலி. இந்த தலைவர் அவன் சதி செய்யறோம்னா புத்திசாலியா இருக்கான், ஆனா அதை சகித்துக் கொண்டு இருக்கிற குற்றவாளி. இதை பத்தி நம்ம உண்மையை சொன்னா நம்ம என்ன இருக்கிறான், உண்மையை சொன்னா ஆமா அந்த மாதிரி சூழல் தான் வருது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் உண்மையை தெரியறது இல்லை. பில்டிங் சென்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நோக்கமே ஒண்ணும் கிடையாது. இந்த திட்டம் வந்து சதிகாரமான திட்டம், இன்னைக்கு நேற்றைய திட்டம் இல்ல. அன்பு சகோதரர் வீதி முருங்க ரொம்ப ஆதரப்படுறது இருக்கிறதுலே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவர் தான். ஏன்னா 10-15 நாளைக்கு முன்னாடி என்ன சார் நீங்க சொல்றீங்க ஒரு நாளை கேட்டுக்கிறோம், நம்ம சைட்ல இருந்து 1% டெவலப்மெண்ட் இல்லையா, நீங்க என்னதான் முறைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஆதரவு பேசுறாரு. நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையார் மாதிரி தான், தெய்வம் நின்று கொள்ளும் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சொல்லி ஒரு 10 நாள்ல அந்த வழக்கினுடைய தீர்ப்பு பொதுச் செயலாளருக்கு சாதகமா பொதுச் செயலாளர் பக்கம் வெற்றி தீர்ப்பா கிடைச்சது. அதான் மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த தருணத்தை இப்ப அதை பார்த்தவங்க அவங்க அசத்துக்கான எவ்வளவு சதி பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி யாரெல்லாம் மூவ் பண்ணி எவ்வளவு சதி திட்டம் பண்ணாலும் பொதுச் செயலாளர் ஜெயிக்க முடியல அப்படின்னு இன்றைக்கு ஒரு திருட்டுத்தனமான ஒரு கூட்டம் இப்ப நமக்கு எது செய்யணும் நடந்துட்டு. ஏன்னா அவங்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது அந்த உணவு குறிப்பு மாதிரி ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்லவங்க நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம எவனை பத்தி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துல இருந்துட்டு சுப்பு யார் இருந்தாலும் அவன் எனக்கு எதிர்க்கான், அது எவனா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப அவங்க திட்டம் வந்து இப்ப இல்லைங்க, 2020 நான் எப்பயுமே ஓப்பனா பேசுறேன். எனக்கு எதை பத்தி கவலை, எவனை பத்தியும் அவசியமும் இல்லை. இந்த ஜான் ஒருத்தன் எப்ப இந்த சங்கத்துக்கு பொருளாளராக வந்தானே அன்னைக்குதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கோயம்பேட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ்க்கு வாடகை கட்ட முடியாம 4-5 மாசம் அந்த பில்டிங்ல இருந்து ஜாலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு கூட சொன்னார் பொதுச் செயலாளர், வேற மாதிரி இந்த சங்கம் தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னாரு. நானு செல்வ சுபர் குமார் பாலச்சம்பந்தா நைனப்பன்
நாமெல்லாம் சேர்ந்து சொல்றோம், ஆனா நம்ம சங்கத்துடைய பேர் விட்டுறக்கூடாது, நம்ம எப்படியாவது நம்ம சென்டர்லயாவது ஒரு மூலையில வச்சிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப போராடி கேட்டவுடனே சரி அந்த சங்கத்துல போய் இருந்துக்கப்பா அப்படின்னு அந்த ரூம் அலர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா கட்டணம் யாரு? இவரு. அதுல அந்த பராமரிப்பு செலவுன்னு சொல்லி அதை கிளீன் பண்றதுக்கு அப்படியே கிளீன் பண்ண உடனே இவன் தான் அந்த சங்கத்துக்கு பொருளாளர், நம்ம சங்கத்துக்கு இருக்கான். அவன் வந்து நம்மளே மாதிரி தொழிற்சங்க ஆளுநர்லாம் கொஞ்சம் காசை வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணி சுண்ணாம்படுத்தி அந்த டைம்ஸ் கொஞ்சம் ரூம் இருக்கு போட்டுட்டான். அவன் என்ன சொல்றான், அவன் கிளை சங்கத்துல 2 லட்ச ரூபா நம்ம எடுத்து இந்த சங்கத்துக்கு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சுட்டான். பொது செயலாளர் சொல்றாரு, டேய் நீ செலவு பண்ணிட்டா கணக்கு போடுறா, அது என்ன நம்ம மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசுறோம், இன்னை வரைக்கும் அதுக்கு உண்மையான கணக்கு இல்லை. இப்ப அந்த பிரச்சனைனால என்ன பண்ணிட்டான், அந்த 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்குன்னு அவன் சொல்றான், அது உண்மையா என்ன நமக்கு தெரியாது. அதுல இருந்தே இந்த பில்டிங் சென்டர் மேல அவனுக்கு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படக்கூடாது, இந்த சொத்தை நம்ம அபகரிக்கணும். இப்ப அதுதான் சொல்றான் நேரிட, இந்த பில்டிங் சென்டர் நமக்கு சொந்தமான சொத்து, இதை நம்ம எதாலும் நம்ம டேக் அப் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தவொடனே என்ன பண்றான், இதுக்கு என்ன திட்டம் போடுறான், இதுக்கு வந்து பொது செயலாளராக இருக்கிற வரைக்கும் சுப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளால எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஆகவே அவரை வந்து இது என்ன திட்டம் கூட தீர்க்கடிக்கோ முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க முழுக்க வந்துட்டாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க 2020 தேர்தல், அது பயங்கர தீவிரமான எலெக்ஷன் நேரம் நினைக்கிறாங்க. எலெக்ஷன் நேரம் உள்ள இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் அந்த தேர்தல் நடக்குது. நான் அவங்க சொல்றேன், சார் வேணாம் இந்த தேர்தலை ஸ்டாப் பண்ணுங்க, லெட்டர் கொடுங்க, நிறுத்துங்க அப்படின்னு. எப்ப நீ ஒன்றும் சொல்லாதப்பா, நீ பேசாம அது பண்ணி நடக்கிறோம். ஏன்னா அவருக்கு திடீர்னு உட்காருவார், திடீர்னு எதிர்த்து போயிடுவார். அவருடைய அந்த டென்ஷன் பார்த்துட்டு கரெக்டான நேரத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க. நம்ம பையாவுடைய விதி என்ன, எல்லா மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தான் ஓட்டு போடணும். அப்ப நிர்வாகிகள் யார் பட்டியல் வேணும், எந்த அடிப்படை முகாந்திரம் இல்லாம நம்ம என்ன நைனாப்ப சொன்ன மாதிரி கடலூர்ல இருந்து அந்த கும்பலைங்க எல்லாமே தமிழ் மாவட்ட கட்டிட தொழிலாளர்ல எனக்கு தெரிஞ்சு பெண் தொழிலாளர்கள் அதிகம் இருந்த வரலாறே கிடையாது. அங்க போய் இருக்கிற பொம்பளைங்க டூரிஸ்ட் மாதிரி கூட்டு வந்து அங்க இருக்கிற வச்சு ஏதோ ஓட்ட போட்டாங்க. அங்க 300 பேர் கூட தான் 544 ஓட்டுன்னு சொல்லி பதிவு பண்ணி அதை டபுளா பண்ணி பல்வேறு திட்டங்கள் பண்ணி டென்ஷன் தாங்க முடியாம துப்பாடி வெளியில வந்தாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கிட்டு நான் தான் மாநில தலைவர், அவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளை செலக்ட் பண்றான், பொறுப்பேற்க ஒரு ஆளை செலக்ட் பண்றான். ஏன்னா அவன் தான் எதை சொன்னாலும் கைது போடுவான், எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி ஆளு தேர்வு பண்ணி போட்டாங்க. இவங்க பயங்கரமான இவங்களை சரி பண்றாங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணாள் போட்டோன்னே அவர் சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணா கிட்ட பேசறதுக்கே பயன்படுத்திருப்பான். அப்பேற்பட்ட ஆளரை நீங்க கூட்ட இந்த ஒரு பெரிய ஆழமான இந்த தமிழ் மாநில கட்டிடத்துக்கு நீ பொதுச் செயலாளர் அவனோட தலைவர் தெரியாம வந்துட்டான். இப்ப அவன் பொதுச் செயலாளர் இனிமேல் ஆட்சி அதிகாரம் தான் நம்மள தான் இருக்கோம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்க ஒரு அதிகாரம் பண்ண ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கம்மியா தான் இருக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில நம்ம தான் சொல்றோம், நீங்க உங்க வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க, சங்கம் நாங்க பார்க்க முடியும், இந்த சங்கம் முறைகேடு நடந்தது அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு இதே குடந்தையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கு, இவங்க இந்த மாதிரி கூட்டம் போடக்கூடாது, இது உண்மையான தேர்தல் கிடையாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டாங்க. நீங்க கோர்ட்ல போய் முடிவு பண்ணிட்டு யார் தலைவர் செயலாளர் முடிவு பண்ணிட்டு அப்புறம் சங்கம் நடத்துங்க அப்படின்ட்டாங்க. அது அதோட நின்று போச்சு. அப்புறம் சாருக்கு உடனே சொல்லிட்டாங்க, அங்க போல இவங்க அப்படியே உட்காந்து அந்த ஆபீசர் பண்ணி அங்க உட்காந்து விட்ட இவனுக்கு தான் நிரந்தர நிர்வாகிகள் போய் சித்தரிச்சுட்டாங்க. சித்தரிச்சோட இதை கொண்டு போய், ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் எழுதி வாங்கிட்டாங்க, அதை கொண்டு போய் கேஸ போடுறாங்க. அது சித்தர் இந்த மாதிரி பொதுச் செயலாளர் வந்து அது முன்னாள் பொதுச் செயலாளர் சுப்பு அவர்கள் எங்களை பணி செய்ய விடாம தடுக்கிறாரு. நாங்க தான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளர், நாங்க தான் வெற்றியை பெற்றுட்டோம், எங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்கு அவங்களே போட்டு எல்லா மாவட்டத்துக்கும் சொல்றான், சுப்பு எங்க மேல கேஸ் போட்டாரு. வழக்கு போட்டது யாரு, எதிர்த்து. ஆனா அவங்க சொல்றது என்ன, இவர் எங்க மேல வழக்கு போட்டாரு, நாங்க நிர்வாகி அவருக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கை சந்திக்கும் போது அப்பதான் அடுத்த வழக்கு இன்னொரு வழக்கு போடுறான். தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு தான் இந்த கட்டிட மையம் சொந்தமானது, நான் வந்து மாவட்ட செயலாளர், யாரு முத்தைய சொல்ற, நான் தான் மாவட்ட செயலாளர், ஆகவே இந்த பில்டிங் சென்டர் எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறான். அந்த வழக்கு ஆவணம் தான் கட்டு பேப்பர். ஆனா என்ன இருக்கோ, பணம் இருக்கோ, காசு இருக்கோ, நம்ம சாஸ்திரம் மட்டும் எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா வச்சிருப்பாரு.
கிட்டத்தட்ட 45 வருஷம் டாக்குமெண்ட் 45 வருஷம் முன்னாடி பேங்க்ல ஜனால் உட்பட நம்மகிட்ட இருக்கு. அப்ப இவ்வளவு ஆவணங்களையும் பாதுகாத்து வச்சுட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இந்த முந்தைய நேருக்கலாம். ஏன்னா அதுதான் நேரு தான் சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து தரும், இது ஒரு சுபே ஒரு நாளே அனுபவிச்சிருக்கிறாரு, அவரே வருமானம் பண்ணிக்கிறாரு. இல்ல இது டேக் ஓவர் நம்ம பண்ணிட்டோமா, ஒரு மண்டப சத்திரம் கட்டி விட்டுலாம், இல்ல ஒரு ஐடிஐ கட்டி விட்டுலாம், மாசம் வருமானம் வரும். ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் மாசம் 10,000 4 சம்பளம் கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டம் போட்டவங்க என்ன பண்ணோம், எல்லாம் கையில் நீட்டி சேவ் பண்ணு. அப்ப நேரு சொல்றதுதான் கரெக்ட், இருந்தாலும் நமக்கு பணம் கிடைக்குமே, அதுக்கு ஒரு திட்டம் ஃபாலோ பண்ணோம்னா தான் இந்த வழக்கவே தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கை தொடர்ந்து அவங்க பல்வேறு திட்டங்கள் பண்ணி எதையோ டாக்குமெண்ட்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஎம்டிஏவுக்கும் ஹவுசிங் போர்டுக்கும் நம்ம தலைவருக்கு லெட்டர் வந்துச்சு, இந்த சொத்து யாருக்கு ஆவணத்திலே அவங்க இல்லை, யாரு ஹவுசிங் போர்டே கிடையாது, இந்த ப்ராப்பர்ட்டி அலாட் பண்ணாங்க அவனுக்கு எந்த ஒரு ரெக்கார்டு சிஎம்டிஏவே கிடையாது. ஆனா எல்லாமே சாதிச்சுட்டு விசாரணைக்கு கூப்பிட்டோமே இதே மாதிரிதான் ஒரு பையன் தூக்கிட்டாரு. அந்த பையன் போய் நேரா எடுத்து அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து அந்த ஹவுசிங் போர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ட்ட காட்டவுடனே அவனே அசந்து போயிட்டான். இவ்வளவு ஆவணங்கள் வச்சிருக்கீங்க, உங்களை போய் எதுக்கு கேஸ் போட்டுருக்கானு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஸ்டேட்மெண்ட் வாங்குறான். நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கையில் போட்டு ஆவணங்கள் அவங்க ஒப்படைச்சோடனே முடிஞ்சு போச்சு. இவன் அடுத்த பெட்டிஷன் போடுறான். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து அதனால இன்னைக்கு நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், இது வாழ்க்கை பாடம். நான் உங்களுக்கு இந்த பாடம்லாம் இருக்கேன், வாழ்க்கை பாடம். வாழ்க்கை வாழறதுதான் சும்மா வீட்டில் போய் நம்ம பையன் அடிக்கிறோம்ல, என்னடா தண்டை சோடு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்க வேலை இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பேசணும். அதே மாதிரி வீட்டில் பெண்களுக்கும் உரிய மரியாதை, ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படியே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு எதுவும் தரக்குறைவு கிடையாது, உறுதி செய்யணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம வெளியே நிறைய வேலை பார்க்கணும், நமக்கு அவங்கள விட அனுபவம் அதிகம் இருக்கணும். அனுபவம் இருந்தாலும் அந்த அனுபவத்துக்குரிய அவங்க ஏன் இல்லைன்னா நம்ம அவங்களே தப்பு சொன்னோம், எப்படி சொல்லணும், அது இருக்கு இந்த மாதிரி செய்யறாங்க, நம்மளும் பார்த்துக்கணும். வெளியில ஏன் பெரிய ஆளுங்க வீடு கட்ட போனோம், அவங்க வீட்டு எப்படி தான் இருக்காங்க தான் சொல்லலாம். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது நல்ல. அதனால தயவு செய்து உங்களுடைய இதை பண்ணுங்க. நான் வந்து இப்ப நம்ம பொருளாளர் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நான் பேச வேண்டிய அத்தனையும் அவர் பேசிட்டாரு. அதனால நான் வந்து இப்ப அந்த உள் இதுக்கு நான் போகல. ஆனால் உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் பொதுவாக இருக்கிறதுக்கு நான் ஒரு பென்ஷன்றது ஒரு விஷயம்தான். நீங்கள் கல்வித்தொகை நீங்கள் கொடுக்குறாயிரம் 2000 நீங்கள் எல்லாமே என்ன சொல்றது பேரம். என்ன பேரம்? இது உரிமை. எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் வேலை செய்கிற மற்றவர்களுமே இது கொடுங்க. அப்போதான் அந்த பசங்க உருப்படியாக படிப்பாங்க. அதான் ஸ்கூலில் திடீர்னு ஃபீஸ் ஏற்றிடலாம், திடீர்னு இது ஏற்றிடலாம். இங்கே மட்டும் எங்களுக்கு மட்டும் கம்மியாக எப்படி? நாங்களும் திரும்பி ரொம்ப கம்மியாகவே 7,000 கோடி 7,000 கோடி இல்லை, அது நிறைய கோடி. ரொம்ப பேசுனா பயந்து போடுவாங்க. அதனால் இந்த கோடிகள் இருந்தாலும் அந்த கோடிகள் யாருக்கு கொடுக்கணும் அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? உரிமையா இது ஒன்றும் இல்லாத இடத்த கேட்குறீங்களே. ஆனால் இது உங்கள் இடம் தான். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சு செய்யணும். கரெக்டா? முறையா பண்ணணும். இதுலதான் பிரச்சனை. முறையாப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த சண்டை போடுறோம். இந்த பிரச்சனையை முறைப்படுத்தணும் தான் நம்ம பண்ணிக்கணும். இல்லைன்னா இதில் ஒன்றும் இது எதுக்கு என் பேரில் பதிவு பண்ண நான் கேட்குறேன். முட்டாள்தனமாக பேசுகிற பசங்களாக இருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கு தவறு இருக்காது. அதனால் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க,
இதை செயல்படுத்த வேண்டியது யார்கிட்ட வேலை? நம்மளோட வேலை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம், தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம், தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம். கண்டத்தை விட்டு விலகிட்டாங்க. இந்த 3 விஷயமும் 2வது கட்டாயிரத்தில் இதெல்லாம் ஒரு ஏழு இன்கம் எக்ஸ்பென்ஸ். 3வது படத்தில் நம்ம சங்கத்துக்கு யார் நிர்வாகி அப்படியே எழுதணும். இதை கூட தெரியாது இவன் ஒரு படையம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கான், இதை ஒத்துட்டு இன்னொரு படையம் சரின்னு சொல்லியிருக்கான், கோர்ட்டில் இருக்கிற படையம் அதுக்கு மேலே இருக்கான். எல்லாம் துட்டுலேயே வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட முடியாது. நான் வெயிட் அது மட்டும் ஏன்னா அவர் சாவு வரைக்கும் அந்த இடத்துல அவர் ஒரு சிலை திருவண்ணாமலை மாவட்ட சார்பாக நம்ம வைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட சார்பாக நம்ம வைக்கிறோம். ஏன்னா அந்த திருவண்ணாமலை என்ன சொல்றாங்க, அக்னி மலை, திருவண்ணாமலை தான் அந்த மலை என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி அண்ணாமலை. இது நம்ம பொதுக்குழு தெரிந்து திருவண்ணாமலை தான். இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணது திருவண்ணாமலை மாவட்டம் தான். ஏன்னா இந்த மாவட்டம் தான் ராசியா இருக்கு. அதுக்காக தான் நான் திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, நான் சென்னையில போட்டிருப்பேன். பில்டிங் சென்டர் போட சொன்னாரு தேடாரு. பில்டிங் சென்டர் வந்து ராசியா சனிமூலைக்கு போச்சு. அது ஒரு சனிமூலைக்கு போச்சு தானே, எந்த நிறைய மாட்டேங்குது. அது நான் கேட்டேன், ஒரு திருவண்ணாமலை போட்டுறாரு சரி அங்கே போட்டுக்கலாம்னு சொன்னாரு. இந்த சொன்னதுக்கு எங்க அதோட பொருளாதார கதிர வந்து புரிய நாடுன்னு உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு அந்த லெட்டரை ஒன்று என்ன பண்ணிக்கிறாருன்னா அது ஒரு மரம் இருக்குது. ஏன்னா எப்பவுமே நம்ம மொட்டை லெட்டர் அடிப்போம். இந்த மரம் பொதுச் செயலாளர் போட்டா போட்டு ஒரே பொதுச் செயலாளர் எங்க போட்டு போட்டாலும் சரி பொதுச் செயலாளர் போட்டு தான் வைக்கணும். நேற்று வந்து சும்மா மண்ணில் போட்டு பண்ணும் போது இந்த சங்கத்துக்காக 11 கிராட்டி வாங்கி சின்ன ஒரு போட்டா போட்டு நம்மளால என்ன முடியாது. நம்மளுக்கு அவர் எதுவும் காசு பண்ண முடியல. அவருக்கு போட்டா போட்டு எந்த பாட்டா போட்டாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் நம்மளுக்கு வைக்கிறோம். எங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்புடைய நகர நம்ம மாநில தலைவர் திருவண்ணாமலை ராசி முடியல அவர் வாங்க கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் மீண்டும் இந்த அலுவலகத்தில் வந்த மாவட்டம் கிளை நிர்வாகி மாவட்ட துணைத்தலைவி மாநில நிர்வாகி மாநில துணை செயலாளர் வராத மாநில துணை செயலாளர் வராத மாநில துணை செயலாளர் மகளிருக்கு மீண்டும் திருவண்ணாமலை மாவட்ட சார்பாக மாநில சார்பாக நன்றி 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 நன்றி. மாவட்ட யாரும் வந்துருக்கீங்களா? கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு கரெக்டா பேசுங்களா? மத்திய ஏதாவது ஒரு கருத்து வேற எந்த மாவட்டம் வந்துருக்கீங்க? செட்டி மாவட்டம் பேசுங்களா? சரி ஒரு நிமிஷம் பேசுங்க. மீட்டிங் பண்ண கருத்துக்கு எதுக்கு நான் வந்தீங்க? நான் ஒரு கருத்து சொல்றேன். செயல்பாடு இல்லை, அதனால நான் போகல. செயல்பாடு இல்லாத நம்ம போக முடியும். நான் இங்கிருந்து போனேன்னா ஒரு ஆள் போனோம்னா 2000 ரூபாய், எங்களுக்கு 3000 ரூபாய் தேவைப்படுது. தேனியிலிருந்து நான் சென்னை போனோம்னா 3000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப நாங்கள் 2 பேர் 3 பேர் போனோம்னா எவ்வளவு கதை பாருங்க. போய் விதை செலவழிக்கிறதுனால போகல. அதை சொன்னேன் நான். போய் அங்கே என்ன பேசுறாங்க, ஒன்றும் பேசல. 2வது ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததுனால வந்து இன்னொரு தலைவரை வச்சு, அடுத்த சங்கத்து தலைவரை வச்சு, அடுத்த நிர்வாகிகளை வச்சு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு இது இல்லை, அவங்க பேசுறதுக்கு வந்து வாழ்க்கை சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா அவங்க ரொம்ப தப்பா பேசுறாங்க, நம்ம பேசுற பேச்சு போகிறோம் அப்படின்னு. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இதே முத்தையன் வந்து பேசவே இல்லை. தலைவர்கிட்ட கேட்டு சொன்னேன், தலைவர்கிட்ட கேட்டாரா, அவர் என்ன பண்ணாரு என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அப்போ சொன்னாங்க. தேங்க்யூ. சாதகமா பேசிட்டு இருக்காங்க. ஆகவே அவனையும் சேர்த்து மாற்றி பேச போறான்னு நான் அவசியம் கூட திருப்பி ஒரு மெடிசன் பேச பண்றான். சார் ரைட்டு கூட நீ யாருக்காக வேணாலும் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனல் ஜட்மெண்ட் வரும்போது தான் சொல்லிட்டான். அவசியம் கூட சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்க இருக்கு,
இவர் தான் அவர் தான், இந்த சங்கமா அந்த சங்கமா யாருக்கு முடிவு பண்ணுவீங்க, நீ ரிப்போர்ட் பண்ணியா அப்படின்ட்டான். ஹவுசிங் போர்ட்ல ரொம்ப ப்ராப்பரா எழுதிட்டான். இந்த மாதிரி பில்டிங் சென்டருக்கு சுப்பு அவர்களிடம் அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் பராமரித்து அந்த ஆவணங்கள் இருக்கு எல்லா நபர்களும் கிளிக் பண்ணி இவன் கொண்டு அறிக்கை கோர்ட்டே சப்மிட் பண்ணிட்டான். அதான் ஹவுசிங் போர்டு இவன் அதிகாரி எக்ஸிக்யூட்டிவ் சப்மிட் பண்ணோட கோர்ட் அந்த அடிப்படையில் தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஆவணங்களை சப்மிட் பண்ணது அவரு தான், அதனால அவருக்கு சொந்தமானது தான் இப்போ கொடுத்தாரு. அந்த அமைப்புக்கு சொந்தமானது, அவருக்கு சொந்தமானது. அப்ப இந்த பில்டிங் சென்டருங்கிறது இப்ப நம்ம சைட்ல வந்துச்சு, தீர்ப்பு நம்ம இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இது எல்லாருமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலதான் இங்க சண்டை வருது. 20 வருஷம் 30 வருஷம் இந்த பிரச்சனை ஓடிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கேன். காலேஜ் இருக்குல்ல, காலேஜ்ல குழந்தைங்க படிக்கும், அதுக்கு வசூல் பண்ணுவோம், அது எஜுகேஷன் கொடுப்போம். ஆனா அதே கல்லூரிக்கான ஒரு ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதே காலேஜ்ல இதே மேனேஜ்மெண்ட் தான் அங்கே இருக்கும், அப்படித்தானே? எந்த கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியின் அடிப்படையில அதுக்கு உண்டான ஒரு துணை அமைப்பா இன்னொரு அங்க ட்ரஸ்ட் வச்சிருப்போம். எந்த காலேஜ் இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன்னா அதில் தான் இந்த எக்ஸ்ட்ரா வருமானங்களை வர வச்சு அந்த பள்ளியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கோம், அப்படித்தானே? இதில் இருக்கிற நிர்வாகி அதில் தானே இருப்பாங்க. அது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. இப்ப இந்த கோடியிலிருந்து முட்டை வந்ததான், முட்டையிலிருந்து கோடி வந்தா ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியல. யாரு பில்டிங் சென்டர் நிர்வாகி அவர்தான் தமிழ் மாநில கட்டட சங்கத்தின் நிர்வாகி. தமிழ் மாநில கட்டட சங்கத்தினுடைய நிர்வாகி தான் பில்டிங் சென்டரோட நிர்வாகி. இதுல உடனே எனக்கு ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? அதுதான் ஏன் சந்தேகம் வருதுன்னு கேட்கிறேன். நீங்க அதை ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு முருகன் இருந்தாரா, முருகன் தான் பில்டிங் சென்டருக்கு நிர்வாகி. நம்ம ட்ரஸ்ட் நம்ம வந்து இது அது இன்னும் அவங்களால என்னது ஓப்பனா நான் சொன்ன முருகன் 30 வருஷம் ஓடிட்டு இருக்கிறத நான் பேசுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல ஒன்று நம்ம வந்து காலேஜ் மாதிரி நம்ம தொழிற்சங்கம், காலேஜ் உள்ளடக்கிய அமைப்பு தான் ஒரு ட்ரஸ்ட். அதுக்கு உண்டான அறக்கட்டளை இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப அந்த அறக்கட்டளை மூலம் இந்த தொழிலாளர்களுக்கோ இவங்களுக்கோ பயன்பெற வேண்டும் நோக்கம் தான் நம்மளுக்கு, அவ்வளவுதானே? அப்ப யாருக்கு சங்கம் இருக்கு அவன் தான் அறக்கட்டளை நிர்வாகி. இல்ல அறக்கட்டளை யாருக்கு இருக்கு அவன் தான் சங்கம் நிர்வாகி, அவ்வளவுதான். அப்ப நீங்க எல்லாமே தெரியும், மாநிலங்களுக்கு பண்ணும். ஏன்னா இந்த கொஸ்டினே தெரியும், நம்மளே பல பேருக்கு பல விஷயமா பதில் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இதை தெளிவா சொல்லணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயத்தெல்லாம் நம்ம ஓப்பனா பேசினாதான் புரியும். பட் இந்த ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நாம. அப்ப தொழிற்சங்கத்துக்கு நம்ம நிர்வாகினா நாம தான் பில்டிங் சென்டர் ரன் பண்ண போறோம். இதுதான் உண்மை. நான் தான் சொல்றேன், இப்ப உண்மையை சொல்றவங்க இப்ப குற்றவாளியா இருப்பான். நாம எதை பத்தி கவலைப்படல. அது ப்ராப்பர்ட்டி அவங்க நினைக்கிற மாதிரி 50 கோடிக்கு போனா 500 கோடிக்கு போனா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த சொத்து இந்த தொழிலாளிக்கு தான் சொந்தமானது. இந்த மேடையில நான் ஆணித்தரமா முடிவு பண்ணேன். வேற யாரும் உரிமை கொள்ள முடியாது. ஏன் கேட்டா நான் அவர் கூட குறைஞ்சபட்சம் 40 வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் சின்ன கருத்து வேறுபாடுலாம் பயணிக்கிறோம். இன்னைக்கு பல்வேறு இடத்துல பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு இருப்போம், 4 நாளைக்கு போய் ஏற்று பேசுவாங்க. நேர் மாதிரி நன்றி கேட்டாங்க. அந்த எல்லாம் சாதாரண ஒரு ஆளை வந்து இன்னைக்கு ஒரு மாநில தலைவராக உருவாக்கி, ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, ஒரு சமூக அந்தஸ்தை உருவாக்கி தந்தவர் போய் மட்டும் மறந்துருந்தாங்க. சாதாரணமான இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு சொன்னா இந்த சங்கத்தினுடைய நிலைப்பாடு வந்து இங்க இருக்கிற பதவிகள் தான் இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இப்ப இருக்கிற மாண்புமிகு அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் பிஜி முருகன் என்ன வேணும் செய்வார், உடனே செய்வார். ஆனா இவர் ஒரு 2500 சதுரடி இடமாக 30 வருஷமா போராடிட்டு இருக்கிறார். ஆனா அதுவும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொடுத்துச்சு. அதுவே இந்த சங்கத்தினுடைய மாபெரும் வெற்றி நான் கருதுறேன். அப்ப ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சரை வந்து நேரடியாக சந்திச்சு என்ன வேணாலும் செய்யக்கூடிய அதிகாரம் மிக்க ஆற்றல் மிக்க ஆள் இருக்கும் போது நமக்கு 30 வருஷ காலம் இருக்கும். ஆனா பொதுச் செயலாளர் சொந்தம் இந்த மாதிரி ஒரே ஆள் இருக்கிறவங்க இல்லை. ஒண்ணு சிஎம்டிஏ, இன்னொன்னு கட்கோ, இன்னொரு ஹவுசிங் போர்டு. 3 துறையும் சார்ந்தாலும் போய் சண்டை போட்டு வாங்கியிருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய எவ்வளவு வரலாறு. அதுவும் 17 கோடி இடத்த வாங்க முடியுமா? அத்தனைக்கும் அந்த காலகட்டத்துல அவர் கட்டின அந்த 2 லட்சம் ரூபாய் வேற ஏதாவது டெபாசிட் பண்ணாரு, இன்னைக்கு 2 கோடி ஆயிரும், 20 கோடி ஆயிருக்கு. அவர் நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம். ஆனா அவருடைய எண்ணம் இந்த தொழிலாளருக்கு தான் பயன்படணும். இன்னொரு சின்ன விஷயத்துக்கு கூட சொல்லிடுறேன். அந்த ஹட்கோ சேர்மன் எடுத்த லெட்டர் திரு சுப்பு அவர்களுக்கு நீ வந்து கிரை பண்ணிக்கோங்க. யார் இவரு பேர் தான். அவர் லெட்டர் கொடுத்து கிரை பண்ண சொல்றான். இது ஏன் வந்து இல்லையா, இது தொழிலாளி சக்தி எதுக்கு என்ன மேல கிரை பண்ண சொல்றேன் அப்படின்னு கிரை பண்ணாம இங்க வரைக்கும் வச்சிருக்கிற ஒரே தெரியும்.
இதை வந்து இந்த திருட்டு பசங்க வந்தோடனே இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவரை கூட்டிட்டு போய் ஏன் இதை ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க வாட்டர் ரெஜிஸ்டர் பண்ண நான் போய் லெட்டர் கொடுத்து விட்டேன். லெட்டர் கொடுத்த உடனே அந்த ஹக்கோட இருக்கிற ஒரு திருட்டு பையன் எவனோ ஒரு இன்ஜினியர் இந்த எவனோ ஒரு சூப்பர் அந்த எதிரிகளுக்கு இன்டிமேஷன் கொடுத்தான். கொடுத்த உடனே ஒரே வாரத்தில் அப்ஜெக்ஷன் லெட்டர் வருது. அவன் ஏன் ரிட்டர்ன் ஆனவன் ஏதோ அவங்க லிங்க் இருக்கா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்காங்க இதை தடை பண்ணணும். அதுக்காக தான் அவனுக்கு வழக்கு போனான். இந்த தவிர வேற எதுக்குள்ள இந்த சொத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுனால. ஆக இந்த மாதிரி பல்வேறு திருமணம் பண்றதுக்கு அவன் தயாராகிறான். அவனுடைய நோக்கம் இந்த தொழிலாளிக்கு நலன் சார்ந்த விஷயத்தை இந்த தொழிலாளிக்கு நன்மை வரைக்கும் இவன் வளர்ச்சி அடையணும் எண்ணம் எவனும் கிடையாது. ஆனா இந்த சொத்தை அபகரிக்கின்ற எண்ணம் தான் வந்து இதை தவிடுபொடி ஆக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட செயலாளர் தான் அவங்களுக்கு. நம்ம எவ்வளவு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பில்டிங் செட்டோட நிலை இருந்தால் நீங்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு இந்த கூட்டத்துல யார் நிர்வாகிகள் அறிவிக்கிறோமோ அது சுப்பு யார் கை காட்டுறாரு அவங்க தான் இந்த நிர்வாகிகள். அவங்க தெளிவாகவே சொல்லிட்டேன். இந்த பழைய ராமாயணம் பழைய கதை நேர்மை நியாயம்லாம் பார்க்க கூடாது. பொதுச் செயலாளருக்கு எவன் எதிரியாலும் அவனை உடனே கட்டிடுறேன். பொதுச் செயலாளர் சொல்றதை ஆதரிக்கிறவனை மட்டும் நீங்க வேலை பண்ணுங்க. என்ன போய் ஜனநாயகம் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இவரை பொறுத்தவரைக்கும் சும்மா அங்க உட்காருது இங்க உட்கார்றது மேல ரெண்டு பேர் ஆளர் தான். மாநில பொறுப்புகளுக்கு தேர்தல் நடத்தினா கூட பொதுச் செயலாளர் தவிர்த்து மீதி பதவிகளுக்கு மட்டும்தான் எது தேர்தலே வேணாம். நீங்க உட்காந்து கம்பெனி பேசு. ஓபி சொல்றாரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் போடுன்னு சொல்லி போடு. எதுக்கு உனக்கு பதவி ஏன் உருவாக்குற? எதுக்கு தேர்தல் உருவாக்கி சண்டை நடத்துற? ஏன் இன்னொரு மாவட்டத்தை ஏன் பிரிஞ்சு போகணும்? யாரும் பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சட்டத்தில் இருக்கிற எல்லா சக தொழிலாளியும் நம்மளுடைய தொழிலாளி. ஒரு சின்ன ஆளுக்கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியே போயவே கூடாது. ஆகவே அரவணைத்து பேசி கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணி நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து பதவி கொடுக்கறதா நம்மளுடைய சம்பிரதாயமா வைக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வந்து இரண்டு கோஷ்டிகளா போய் பண்ணவே கூடாது. இதை விட பெரிய கொடுமை ஒரே ஒரு நபர் அவர் ஆயுட்காலம் முடிக்கும் அவர் மட்டும் தவிர வேற யாருமே இந்த சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் கிடையாது. அவரே அந்த சங்கத்தோட நிறுவனர் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணார். வடமோடு நான் தான் சொல்றேன். இப்ப நீங்க போடுங்க. எவன் நம்மளை கேட்கிறாங்க? நம்ம சங்கம் ஒரு சங்கத்தை உருவாக்கி பதிவு செய்த ஒரு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம்? என்னப்ப இவங்கெல்லாம் என்ன நேரு வந்து இவர் ஆரம்பிக்கும் போது 82 சங்கத்துக்கு வந்துருக்காரா? இந்த ஜான் வந்துட்டானா முந்தைய வந்தார். ஒவ்வொன்றையும் உருவாக்குனால அவரோட விருப்பத்துக்கு யார் செயல்படுறாங்க அந்த சங்கத்தில் விட விருப்பம் போய் நிறைய சங்கம் நடத்தி போறான். முன்னதான் 2020 போட்டி போட்டு தேர்தல் எந்த மாவட்டத்தில் போய் கூட்டம் நடத்திருக்கா? எத்தனை போராட்டம் நடத்திருக்கா? எத்தனை பேர் இந்த வாரியத்துக்கு வேணும் சொல்லி கேட்டிருக்கான்? எந்த இடத்துலயாவது எந்த மாவட்டத்திலே போராட்டம் நடத்திருக்கா? இல்ல அரசு எதிர்த்து இந்த நலத்திட்டங்கள் உதவி வேணும்னு சொல்லி ஏதாவது போராட்டம் நடத்திருக்கா? வரலாறே கிடையாது. இவனுக்கு என்ன பண்றானுங்க? இவருக்கு யார் எதிரியே அவர்கிட்ட போய் அவரை எதாவது முடிச்சு கட்டுறது வேலை பண்ண அங்க பண்ணுங்க இந்த பண்ணு ரெக்கமெண்டேஷன் பண்ணு. இவன் இந்த ஒரு பொய்க்குமார் ஒரு பரிமாற அவன் பொறுக்குமா கிடையாது. அவன் பொய்க்குமார் அதை வச்சுக்க. இப்ப அவங்க யாருன்னா இன்னும் 2-3 பேர் இதை போய் இவங்க ஆலோசனை கேட்டுட்டு இவரை எல்லாம் எப்படிலாம் பின்னாடி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட செயல்படுத்த அந்த திட்டமிட்டு தான் அந்த சூழ்ச்சி வேலை பண்ணிக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி சூழ்ச்சிக்காரர்களை வந்து நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஏன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இது ஒரு முடிவு கட்ட தீர்மானமாக இது இன்னையோட அதை முடிஞ்சிருக்கும். இனிமேல் அவங்க யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இது ஒரு செயல்பாடு. இதை பொறுத்த வரைக்கும் வாரியம் இது பில்டிங் செட்டை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கத்துல திருவண்ணாமலை மாவட்டத்தில் யார் தேர்ந்தெடுக்கோ தொடர்ந்து இன்னும் அந்த 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பார் அப்படிங்கிற தீர்மானத்தை போட்டுட்டோம். இந்த தீர்மானத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவங்க இன்ஃபார்ம் நாம சொல்லிட்டு இருக்க முருகன் சொல்றாரு 1 லட்சம் தொழிலாளர்கள் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. ஆனா இந்த 1 லட்சம் தொழிலாளர்களை நம்ம கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் சுப்புக்கு சேரும். 1 லட்சம் பேரை ஊரா நடந்து அந்தந்த ஊர்ல தங்கி இருந்து நானா சாதாரண கிடைச்ச ரொம்ப சாவதுக்கு பெரிய பிரச்சனை. அப்படிங்க நான் கிடை செயலாளர் போது இதே மாதிரி தேர்தல் வச்சு பெரிய அளவுக்கு பயங்கரமான தகராறு. அதை முடிச்சு கிளை செயலாளராகி நான் மாவட்ட செயலாளர் ஆகிறதுக்கு சேலத்துல மிக பெருமை. இவரை விட மொத்த வயசு அவருக்கு 70 வயசு. அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் எடுத்து நான் போட்டிடுறேன். இவர் முடிவே சொல்ல மாட்டாரு. கிரம ஜெயிச்சு விளையாடுறாரு. அந்த மாதிரி வச்சு பெரிய ஹோட்டல் எடுத்து அன்னைக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் உள்ளடக்கியது தான் நம்ம மாவட்டமா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 பேரை திரும்பி ஹோட்டல் முன்னாடி பெரிய தர்ணாவை எடுத்து பெரிய அளவு கலெக்டர் பண்ணி அவர் போட்டி போடவே ஆளே வர்றாரு. யாரு 30 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்த போதவர்கள் அன்னைக்கு தேர்தலுக்கே உட்கார வர முடியல. அன்னைக்கு அண்ணா பஸ் அறிவித்து மாவட்ட செயலாளர் தான் அவர் மாநில பொறுப்பு பல்வேறு எடுத்துட்டு வந்தார்.
ஏன்னா நம்ம அதிகார ஆளுமை நம்மகிட்ட இருக்கணும். சும்மா சாதாரணமா சட்டம் நடத்த முடியாது. இன்னைக்கு மாநிலத்தோறும் இவரோட உழைப்பு 40 ஆண்டுகள உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க, அதுதான் அசிங்கப்படுத்திட்டாங்க, அதுதான் நம்மளால ஜீரணிக்க முடியாது. ஆகவே நம்ம இந்த கூட்டத்தில் இன்னொரு தீர்மானம் அங்க கிடைச்ச பொருள் நீங்க உங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டியது வரும். அதுக்கு அவர் சீனிவாசன் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்களா, நம்ம இந்த அமைப்பு இங்க பேசி நிக்கிற அமைப்பு கிடையாது. பல்வேறு மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 35 மாவட்டங்கள் இருக்கு. நம்ம ஒரு சுற்றுப்பயணமாக போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகத்தை கூட்டம் கூட்டி அந்த ஊருக்குள்ள நம்ம பேசணும். நம்ம இந்த நிர்வாகம் இருக்கு, செயல்படுது, மீண்டும் தொடர்ந்து செயல்படுது அப்படின்னு அவங்களுடைய உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு, இப்ப இந்த ஈவாம் சம்பந்தமா பேசியிருக்கோம். 1 லட்சம் தொழிலாளர் இருக்கிற அமைப்புல உட்காரி தலைவர் உட்காந்து வெறும் 3500 பேரை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நியாயமாது? வெறும் 3500 பேர் இந்த ஆண்டு. அந்த 3500 பேரை கொடுத்து அதை தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு என்ன சொல்றான், அவர் சுக்குவத்தை ஈஃபார்ம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாருடைய சங்கம் ஈஃபார்ம் ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அதுக்காக காசு கொடுத்து வச்சிருக்கான். அவனால என்னென்ன காசு கொடுத்து பணக்க முடியுமோ அங்கே கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரி மட்டத்தில் வந்து கரெக்டா அவங்க ஆதரவா பேசுறவனே அங்கதான் இருக்கா. இவன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது குமார் கோபம் பேசிக்கிற அவங்க ஆளை குறைச்சே கட்டி விடுவாங்க. குமார் பேச ஆரம்பிச்சு, குமார் கொஞ்சம் அமைதியா இருப்பா, நம்ம வேலை முடியல, நீ ஏதாவது சத்தம் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிறாத அப்படின்னு நீ போப்பா பேசிக்கிட்டு அவர் அனுப்பிட்ட. நம்ம யூனிஃபார்ம் போட்டு ரிட்டர்ன் பண்ணி நம்ம தலைவர் சொல்லிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டேன், யூனிஃபார்ம் ரிட்டர்ன் பண்ண போறோம், நீங்க ஏதாவது ஃபைல் கேள்வி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பஸ் இப்ப மாமனார் கொடுத்துட்டோம். எப்படி சுப்பரை கொடுக்க முடியும்? ஈஃபார்மே கொடுக்க முடியாது, அவங்க ஈஃபார்மே வாங்க முடியாது அப்படிங்கிற பெரிய மதம் வந்தாங்க. நீ 3500 பேர் போட்ட ஆனா சுப்பா அவர்கள் 10,000 பேரை போட்ட அந்த ஈஃபார்ம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்ல. அவனுங்க எல்லாருமே இந்த இன்டர்நேஷனல் அமைப்புல இருக்கு அப்படின்னு சும்மாவே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்கார்டு கிடையாது, எல்லாமே பேப்பர்ஸ் தான் சார்ந்தாரு. ஆகவே இந்த தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தை எவனுமே இந்த மாதிரி சூழ்ச்சிவாதிகள் வந்து எடுத்துட்டே போக முடியாது. நீங்க என்ன சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க, ஆனா செயல்பாடுல பண்ண முடியாது. இப்ப இந்த ஈஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப பல்வேறு மாவட்டத்துக்கு, சென்னை மாவட்டத்துக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, சேலம் மாவட்டத்துக்கு, பல்வேறு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆகவே நீங்க மாவட்டம் பூரா யாருக்கு தேவை அப்படிங்கிறது சொன்னீங்க. நீங்க உங்களுடைய போட்டோக்களை பொதுச் செயலாளர் அனுப்பிவிட்டு அந்த ஈஃபார்ம் அமைப்பு அந்தந்த மாவட்டத்தில் வந்து இந்த நலவாரிய பணிகளை நீங்க துரிதமாக மேற்கொள்ளுங்க. ஏன்னா சட்டம் இருந்த தொழிலாளியை நன்மைப்படுத்துறதுக்கு அவங்களோட சேவைகளை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். சும்மா வெறுமனமே தலைவர் செயலாளர் உட்காந்துருக்காங்க இல்லை. ஆகவே நம்மகிட்ட ஈஃபார்ம் தயார் நிலையில இருக்கு. பொதுச் செயலாளர் ஒப்புதல் வாங்கிட்டு யாரும் அந்த மாவட்ட செயலாளரோ அந்த மாவட்ட தலைவரோ நீங்க ஈஃபார்ம் வாங்கி உடனடியாக அந்த தொழிலாளர் அந்த ஆய்வாளர் அலுவலகத்தில் கொடுத்து நீங்க அங்கீகாரம் பெற்று நீங்க நலவாரிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீண்ட நேரம் பேசிட்டு உங்களுக்கு இனிமேல சாப்பாட்டு நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். மணி 1 மணி ஆயிடுச்சு. பொதுச் செயலாளரோட அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது பேசணும். அவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க நிறைய ஒட்டுமொத்த பட்டியலாம் எடுத்து வச்சுக்கிட்டு புள்ளி விவரத்தை கொடுத்துக்கிட்டு வாரியார் மாதிரி நிறைய நேரம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சுருக்கமா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஓரளவுக்கு பேசிட்டேன். வந்தவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு சுருக்கமா ரத்தனத்திற்கமா முடிச்சிருக்கீங்க. கோர்ட்டு கேஸை பத்தினா எதை பத்தி கவலைப்பட வேண்டியதா? அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா ஐநா சபைக்கு போனாங்க. அந்த வழக்கில் நாங்களே பார்த்தேன். 4 பேர் சீனியர் பேர் முருகன் இருப்பாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? இப்ப இப்படி மாதிரி சொல்றதுல மட்டும் ஆள் இருக்கு. அவன் வேண்டாம் பிச்சை எடுத்து தெரியலாம். இந்த வழக்குக்கு இந்த 3 வழக்குக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் அதுவும் சொந்த பணத்துல செலவு பண்ணிருக்காரு. யாருக்காக செலவு பண்ணிருக்கிறாரு? 3 லட்சம் ரூபாய் இந்த வழக்கு செலவாயிட்டு இருக்கு. அந்த 3 லட்சம் கூட அவங்களால சமாளிக்க முடியாது. மாவட்ட தூரம் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட்டம் அதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த செய்ய போடலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை பேசலாம் பண்ணிட்டு பாருங்க. நம்ம எதை பத்தி கவலைப்பட வேணாம். நம்ம சாதாரண ஆளு கிடையாது. இந்த வழக்கு முழுமையா நம்ம தான் வெற்றி பெறுவோம். இது சட்ட தேர்தல் நம்ம தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா இந்த இடம் சம்பந்தமானது இதுல வந்து நம்ம வெற்றி பெற்றது. ஆகவே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டாங்க. யாரு அவங்க எப்ப நீங்க தீர்மானத்தை போட்டு இல்ல நீங்க 2022 சோகாஸ் நோட்டீஸ் அவனை கொடுத்து நம்ம தீர்த்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம். நான் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கோம். சட்டப்படியா கொடுத்துருக்கோம். நம்ம சட்டப்படியா உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். யார் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க 3 லட்சம் ரூபாய்
பொதுச்செயலாளர் கைது போட்டு இந்த சட்டத்திலிருந்து உங்க நீக்கப்படுகிறது 2022 சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு அதுக்கு அவங்க எந்த விதமான பதிலும் தரல. அதை தான் நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். அதனால அதுக்குண்டான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. நான் என்ன எச்சரிக்கையா பண்ணி ஒன்னும் கவலைப்படாதீங்க. சட்டத்தையும் நம்ம பெட்டிஷன் வழிநடத்துறது நம்ம தான். நம்ம எல்லா விதத்திலையும் ரெக்கார்ட கரெக்டா இருக்கும். ஏன்னா சுத்த பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் பணம் கூட ஏமாந்துடுவாரு. ஆனா பேப்பர்ல மட்டும் ஏமாறவே மாட்டாங்க. நான் உறுதியை சொல்றேன். பணம் கூட சாப்பிட்டு போட அப்படின்னு விட்டு போயிடுவாரு. ஆனா இந்த ரெக்கார்டு ரசீதுல மட்டும் ஒரு பேப்பர் கூட அவர் மிஸ் ஆகாது. எவனாலும் அவரு அசால்ட்டா நேரத்தில் உரிமையாளர் ஒழிய அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிட்டு பேப்பர் குமார் ஒரு பேப்பர் கூட எத்தனை பேப்பர் எடுக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாரு. சாதாரணமா எடுத்து ஆகவே இந்த கேஸ் சிஸ்டமெல்லாம் ஒருபோதும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது. நம்ம செயல்பாட்டில் இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளோட கடமை. ஆகவே நீங்க எல்லாருமே சிறப்பா செஞ்சு அண்ணன் பொதுச் செயலாளரோட ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் மாபெரும் ஒரு வெற்றி பெற்ற இயக்கம். ஆகவே தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி சிறப்பாக இந்த கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாநிலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்கு அமைச்சர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்களுக்கும் என் சார்பில் காமராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏன்னா உறுதுணையாக இருக்கிற கோபிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா நீங்க ஆவலோட எதிர்பார்க்க நமது பொதுச் செயலாளர் நின்று பேசுறோம். உடம்பு செயலாளர் அவர் நின்று பேசுறோம். உட்காந்து பேசுறோம். சரி, பொதுச் செயலாளர் அவர்கள் நல்லா கருத்து சொல்லுவார்கள். கண்டிப்பாக அவர் கருத்து சொல்லும்போது யாரும் பேசாதீங்க. அவர் சொல்ல போற ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் நீங்க கேட்டு அவரை பேசி முட்ட பிறகு கேள்வி கேட்கலாம். பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பேசுறோம். உட்கார்ந்து பேசுங்க சார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய தலைவர் முருகன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் கோபி அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் கண்ணன் அவர்களே, சென்னை ஸ்ரீரங்கம் அவர்களே, திருவள்ளூர் மணலி குமார் அவர்களே, தேனியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பிச்சமணி அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, உளுந்தூர்பேட்டை கோவை பிரதிநிதித்துவப்படுத்திருக்கக்கூடிய நண்பர் பாலசம்பந்தம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழுதூர் நண்பர் நைனப்பன் அவர்களே, எனக்கு முன்னாலே ஒரு நீண்ட உரையை சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நினைக்கிறேன். எனக்கு சரியா பாதி கேட்காது, பாதி கேட்கும். எனக்கு சில பிரச்சனைகள் வயசான நான் முன்னால் உட்காந்து கேட்டிருக்கேன், பின்னாடி தான் கேட்காது. சைடில் இருக்கிறவங்களுக்கு பாதி கேட்க உரையாற்றி இருக்கக்கூடிய பொருளாளர் அண்ணன் கதிர்வேல் அவர்களே, நண்பர் திருவண்ணாமலை காமராஜ் பேசினாலும் பேசுறீங்கல்ல. சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வருகை இருக்கக்கூடிய நண்பர் தனசேகர் அவர்களே, ஏன்னா அவரும் ஒரு தொழிலாளர் அடிப்படையில் தொழிலாளி ஆதரவு தெரிவிக்கும் இங்கே வருகை இருக்கக்கூடிய தனசேகர் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, அனுபவத்தெல்லாம் என்னை சொல்லி ஓரளவுக்கு எல்லாரையும் புரிய வச்சிருக்கிறது வாய்ப்பாக இருந்தது.
பெரியவர் தக்ஷன். இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் சன்னதிக்கு எதிர்த்தாவில் உள்ள அம்மா உண்ணாமலையினுடைய மண்டபத்தில் கட்டிட தொழிலாளருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து கலந்துக்கிட்டோம். ரொம்ப அற்புதமான இது 20 வருஷ திட்ட அமைச்சர்லேருந்து இப்போ ஃபார்ம் கொடுக்குறது வரைக்கும் எல்லாம் கலந்து பேசியிருக்காங்க. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் உரிமையை பெறுவது உங்களுடைய கடமை. இப்போதைக்கு கட்டிட தொழிலாளர் சங்கம் வாழ்க்கை.